நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருந்து. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அமரமன் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி உரையாசிரி சிவகமணி ஐயாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி இங்கு எழுந்தள்ளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாருடைய திருச்சரிதத்தில் ஒரு 7 திருப்பாடல் நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் முதல் திருப்பாடல் நாவுக்கரசு பெருமானுடைய பெயரோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சரிதம். அதாவது பெயரோடவே ஆரம்பிக்கக்கூடிய புராணம் 3 புராணம். திருநாவுக்கரசு வள திருத்தொண்டு நெறிவால, இன்னொன்று மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் மங்கையர்க்கரசியாருடைய புராணம், இன்னொன்று தண்டியடிகள் நாயனாருடைய புராணம். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். சரிதம் ஆரம்பிக்கிறதே நாயனாருடைய பெயரோடு ஆரம்பிக்கிறது 3 சரிதங்கள் பெரிய புராணத்துல. இந்த சரிதத்துல திருநாவுக்கரசு வள திருத்தொண்டு நெறிவால வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதேன் என்று சொல்லி நமக்கு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இதுல நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருச்சரிதத்தை சொல்லுவதற்கு ஒரு நா போதாது என்று சொல்லி சொல்றார். நாவுக்கரசு பெருமானுடைய வளர் திருத்தொண்டு, சிவபெருமான திருத்தொண்டினது வளதற்கு ஏதுவாகிய நெறியில் நின்று உலகம் வாழ்வடையும் பொருட்டு வரும் ஞான தவமுனிவராகிய வாகீசர் என்று சொல்லி, வாகீச பெருமான் இல்லைங்களா, ஞான தவமுனிவராகிய வாகீசர் என்று சொல்லி சொல்றார். வாய்மை விளங்குவதற்கு ஏதுவாகிய பெருமொழியே அந்த திருப்பெயரின் சிறப்புகளை துதிக்கின்றேன் என்று சொல்லி அதனை உரைப்பதற்கு ஒரு நாவினுக்கும் இயலாமை உணர்கிறேன் என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா ஒரு நாவினாலும் சொல்ல முடியாது, அதே மாதிரி ஒரு நா போதாது என்று சொல்லி அந்த பெயருடைய சிறப்பு சொல்றதுக்கே ஒரு நா போதாது. நாவுக்கரசு பெருமான்ங்கிற அந்த பெயர் என இறைவனே வைத்த பெயர், அவருக்கு இறைவனே வைத்த அவருக்கு. அதுக்கு முன்னாடி மருள் நீக்கியார், அப்பம்மா வச்ச பேரு மருள் நீக்கியார், சாமி வச்ச பேர் தான் திருநாவுக்கரசு. அந்த முதல் பதிகம் கூற்றாயினவாறு பதிகம் பாடின உடனேயே பெருமானே திருநாவுக்கரசு அப்படின்னு 7 உலகத்திலையும் கேட்கிற மாதிரி அந்த பெயர் சொல்றார். அதுல பின்னாடி சரியத்துல வருது, விரிவா பார்க்கலாம். அதற்கு பிறகு அவருக்கு ஞானசம்பந்த பெருமான் ஒரு பெயர் வைக்கிறார். அதான் ரொம்ப விளக்கமா இருந்தது, அப்பர் அப்படின்னு சொல்லி. அப்பர்னு சொன்னது யாருன்னா ஞானசம்பந்த பெருமான் தான் அப்பர்னு சொன்னது. அப்பர்னு சொன்னாலும் அவர் என்ன சொன்னார்னா அடியேன் அப்படின்னு தான் சொன்னார், மகனேன் எல்லாம் அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. ஏன்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு வயசு குறைவா இருந்தாலும் ஞானத்துல ரொம்ப முதிர்ச்சி உடையவர். பெருமானே உமையம்மையே தன்னுடைய திருமுலைப்பால் அதுல சிவஞானத்தை குலைத்து கொடுத்த ஒரு பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்டு. அதனால அவர் குருநாதராகவே கூட அவர் வைத்திருந்தார் நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையார். அதனால அவருடைய பெருமைகளை சொல்லுவதற்கு ஒரு நா போதாது என்று சொல்லி சொல்றார். இப்படி 2வது பாட்டுல அந்த அவர் அவதரித்த நாடு திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லுவது. இப்ப இருக்கக்கூடிய கடலூர் பண்ருட்டி அந்த பகுதியை சார்ந்ததுதான் திருமுனைப்பாடி நாடு. நடுநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோழ நாடு, அப்புறம் நடுநாடு, தொண்டை நாடு, அதுக்கு மேல திருவண்ணாமலைக்கு அந்த பக்கம் இருக்கிறதுல தொண்டை நாடு. இது நடுநாடு என்று சொல்லுவது. இந்த நடுநாட்டுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா 2 பரமாச்சாரியார்கள் அங்க அவதரித்திருக்கிறாங்க. நாவுக்கரசு பெருமான், இன்னொன்னு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் இல்லைங்களா, அவரு நாவலூர்ல அவதரித்தது, அதுவும் நடுநாடு தான். அதான் இந்த சரீரத்துலதான் 2 பேரும் அவதரித்ததுனால அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு என்று சொல்லி பின்னாடி வருதுங்க. ஆமா, அப்படிப்பட்ட அந்த நடுநாட்டுல திரு ஆமூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியில தான் நாவுக்கரசு பெருமான் அவதரித்தது. நல்ல நெல் வயல்கள் நிரம்பிய ஒரு திருப்பதி அது. காலெல்லாம் தகட்டுவரால் கரும்பெல்லாம் கண்பொழிதேன் என்று சொல்லி அதனுடைய சிறப்புகளை எல்லாம் விருந்தெல்லாம் திருந்துமனை. எப்பொழுது விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருப்போம், எல்லா வீட்டுக்கும் விருந்தினர்கள் வருவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஊர் நல்லா செழிப்பா இருக்குதுன்னு அர்த்தங்க. சோழ நாட்டுல அப்படிதான், நாட்டு சிறப்புலயே அதான் சொல்றாருங்க. வீதிகள் விளைவினார்ப்பும் விரும்பினர் விருந்தினார்ப்பும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும் ஓதிய எழுத்தாமஞ்சும் உருவினி வரத்தாமஞ்சும்.
அப்ப அப்படின்னா ஒரு அந்த வீதிகள் முழுக்க சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லயும் வீதிகள் முழுக்க விழா கோலமா இருக்குமா. அப்படின்னா அவ்வளவு செல்வாக்கான ஊரு. அப்புறம் விருந்தினர்கள் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களாம். ஒரு ஊர்ல விருந்தினர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னாவே அந்த ஊர் நல்லா செழிப்பா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. இல்லைன்னா நம்ம விருந்தினர்கள் எல்லாம் உபசரிக்க முடியாது. அப்புறம் அந்தந்த ஜாதிக்கு உண்டானவர்கள் அந்தந்த ஜாதிக்கு உண்டான ஒரு தர்மத்தில நிலைத்து நின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தர்மம் இருக்கு, அந்த குல வழக்குப்படி நின்றார்கள் என்று சொல்லி, அதுபோக பறவைகளும் விலங்குகளும் கூட நீதி தவறாது வாழ்ந்தது, பறவைகள் கூட நீதி முறைப்படி வாழ்ந்தது என்று சொல்லி சொல்றார். அப்புறம் அங்க இருக்க மக்கள் என்ன செஞ்சாங்களோ, அங்க இருக்க யாருக்கும் பிணிகளே கிடையாதான், எந்த ஒரு பிணியும் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா அஞ்சலத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி இந்த ஊரும் வந்து விருந்தெல்லாம் திருந்துமனை அப்படின்னு சொல்லி, அது மனைகள் எல்லாம் வீடுகள் எல்லாம் அப்படி சிறப்பாக இருந்தது என்று சொல்லி சொல்றார். அப்புறம் அங்க வந்து நல்ல கரும்பு தோட்டங்கள் நிரம்ப இருந்தது. அந்த கரும்பு வயல்களிலே கரும்புகள்ல வந்து பெரிய நல்ல விளைந்த கரும்புகள், அதுல தேன்கள் வந்து கூடு கட்டி இருந்தது. அந்த தேனும் கரும்பு வெட்டுகின்ற பொழுது அந்த கரும்பினுடைய சாரும் இந்த தேனும் அது அப்படியே மடை உடைத்து வருவதை போல அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது என்று சொல்லி, அந்த மடையுடைத்து வரக்கூடிய வெள்ளத்தை கரும்பு கட்டியின் மூலமாக அடைத்தார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். கடைஞர் மடை வயல் குறைத்த கரும்பு குறை பொலிகொடும் சாறு இடைதொடுத்த தேன்களையே இழிந்தொழுகும் நீத்தமுடன் உடைபறந்து நிமிரொழிப்ப புதுப்புணல் போல் மடையுடைப்ப உடைமடை கரும்படு கட்டியின் அடைப்பு ஊர்கள் தோறும் அப்படின்னார். அப்படின்னா அந்த கரும்பு வெட்டுறாங்க, அந்த கரும்பு சாரெல்லாம் அப்படியே சாரா வருது, அதுல இருக்கக்கூடிய தேனும் சேர்ந்து அந்த கரும்பு தண்ணியிலோட அப்படி வரப்ப உடைச்சிட்டு போற அளவுக்கு இருக்குதான். அப்படி அதை வந்து எப்படி அடைச்சாங்க அப்படின்னா கரும்பு கட்டியை வச்சு அடைச்சாங்களாம். கரும்பு கட்டியை வச்சு அடைச்சா நிக்குமா? நிக்காது, கரைஞ்சு போயிடும். அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் சமணத்துக்கு செல்லுகின்ற பொழுது காவல் சரியில்லைன்னு அவரே சேக்கிழார் பெருமான் ஒரு ஓமையிலேயே சொல்றார். காவல் வந்து யாரு காவல்? அவருக்கு அப்பா அம்மா இல்ல, கூட பிறந்தது அக்கா ஒருத்தர் தான் இல்லைங்களா. அக்காவுடைய காவல் 10 அப்படிங்கிறாங்க. அக்காவுடைய காவல் வந்து 10 அப்படிங்கறத அந்த இடத்துல நமக்கு மறைமுகமா, அதாவது ஓமை மூலமா சொல்றார். இப்படி ஆறாவது திருப்பாட்டுல மருத நிலத்தினுடைய சிறப்பு சொல்றாரு. கருங்கதலை பெருங்குலகள் களிற்று கை முகங்காட்ட மருங்கு வளர் கதிர் சென்னல் வயல் புறவி முகங்காட்ட பெரும் சகடு தேர்காட்ட வினைஞர் ஆர்ப்ப பொழிவிறங்க நெருங்கிய சாதுரங்க பல நிகற்பனவா நிறை மருதம் என்று சொல்லி, இங்க மருத நிலம் நல்ல சிறப்பாக இருந்தது. மருத நிலம்ங்கிறதுனால கதலி, அதாவது வாழைகள் எல்லாம் நல்ல ஒரு விளைச்சலாக இருந்தது என்று சொல்லி சொல்றார். வாழைகள் குலைகள் யானையினுடைய நீண்ட கையை போல, அதாவது ஒரு தும்பிக்கையை போல இருந்தது, அவ்வளவு பெரிய யானை, அந்த வாழை குலைகள் ரொம்ப நெருங்கி இருந்தது என்று சொல்லி சொல்றார். நெற்பயிர்கள் வந்து வெற்றியுடைய குதிரைகளின் முகம் போல விளங்கியது என்று சொல்லி சொல்றார். அதாவது மருதநிலத்துடைய சிறப்பை சொல்ற பொழுது இந்த பாட்டுல இருந்தே பாத்துக்கலாமா? கருங்கதலை பெருங்குலைகள் களிற்றுக்கை முகம் காட்ட மருங்கு வளர் கதிர் சென்னல் வயல் புறவி முகம் காட்ட பெரும் சகடு தேர்காட்ட வினைஞராற்ப பொலிவிறங்க நெருங்கிய சதுரங்க பல நிகற்பனவாம் நிறை மருதம். மருத நிறம், மருத நிலத்துல வந்து வாழை மரங்கள் நிரம்ப இருந்தது. அதுபோக நெற்பயிர்கள் நல்லா விளைந்திருந்தது. இப்படி எல்லாம் அத கருங்கதலியின் பெரிய நீண்ட குலைகள் யானைகளின் நீண்ட கைகளுடைய முகம் போல விளங்கவும் அப்படின்னு அந்த வாழை குலைகள் வந்து அப்படி ஈனி அந்த வாழை குலைகள் தொங்கிக் கொண்டு இருப்பது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய யானையினுடைய துதிக்கை போல் இருந்தது என்று சொல்லி சொல்றார். அதன் பக்கத்தில் வளரும் கதிர்களுடைய நெற்பயிர்கள், இந்த நெற்பயிர் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நெற்பயிர் வந்து நல்ல பூட்டம் நல்லா விளைஞ்சிருக்கிற காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா குதிரைகளினுடைய முகம் போல விளங்கியது என்று சொல்லி சொல்றார். அப்புறம் பெருகிய வண்டிகள் தேர்களை போல விளங்கும். அங்க இருக்கக்கூடிய மாடுகளால் பூட்டப்பட்ட வண்டிகளே எப்படி இருக்குதுன்னா தேர்களை போல இருந்தது என்று சொல்லி சொல்றார். உழவர்களின் ஆரவார ஒளி விளங்கவும் இவ்வாறுள்ள காட்சி நிறையும் மருதநில தோற்றங்கள் நெருங்கிய 4 வகை சேனைகளை போன்றது என்று சொல்லி, இப்படி எல்லாம் வந்து அந்த ஊர் இருந்தது என்று சொல்லி ஒரு ஓமையோடு நமக்கு சொல்றார். அடுத்து 7வது திருப்பாட்டு.
நரையாற்றும் கமுகு நவ மணிக்கழுத்தின் உடன் கூந்தல் பொறையாற்றா மகளிரென புறம்பலைதன் தலைவேழி துறையாற்ற மணிவண்ண சுரும் விரைக்கும் பெரும் பெண்ணை நிறையாற்று நீர்கொழுந்து படர்ந்தேறு நிலைமையதால், அதாவது நவமணிகள் அணிகளணிந்த கழுத்தினோடு கூந்தலின் பாரத்தை பொறுக்கலாற்றாதலை மகளிர் போல அந்த மனமிக உடைய கமுகு மரங்கள், அதாவது பாக்கு மரங்கள் எல்லாம் அங்க நல்ல பூத்து அந்த பாக்கு வந்து நல்ல காய்ச்சி இருக்கக்கூடிய காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது பெண்கள் வந்து நவமணிகள் அணிந்த அந்த ஆபரணங்களை சுமக்க முடியாம இருக்கிற மாதிரி அவ்வளவு நெருங்கிய பாக்கு காய்கள் எல்லாம் நிரம்ப இருந்தது என்று சொல்றார். அப்புறம் சோலைகள் சூழ்ந்த இடங்களில் அழகு பொருந்திய மேனையுடைய வண்டுகள் சத்திக்கும் பெண்ணையின் நிறைந்த ஆற்ற அலை மேற்படர்ந்து, வண்டுகள் எல்லாம் நிரம்ப அங்கு அப்படியே சத்தித்து கொண்டிருந்தது. பெண்ணை ஆற்றினுடைய ஆற்றலை மேற்படர்ந்து அந்த நிலைமையாக இருந்தது என்று சொல்றாருங்க. மகளிர் என கமுகுபுறம் வலை அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது பெண்களின் கழுத்துக்கு கமுகு கழுத்து ஓமிக்கப்படுவதனை கருதுக என்று சொல்லி, கமுகுனா பாக்கு மரங்கள், கூந்தல் பொறை என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓமை சொல்றார். மறுமேவு மலர் மேய மாகடலின் உள்படியும் உருமேகம் என மண்டி உகைத்த கரும் கன்று போல் வருமேனை செங்கன்வரால் மடி முட்ட பால் சொரியும் கருமேதி தனை கொண்டு கரை புரள்வ திரை பாவி கரிய கடலினுள் படியும் உருவமுடைய மேகங்கள் போல மனம் பொருந்திய மலர்களை மேய்வதற்காக கரிய எருமைகள் உள்ளே புக நெருங்கி கரிய கன்றுகள் போல வரும் பெருவண்ணமும் செங்கண்ணுமுடைய வரால் மீன்கள் மடியில் முட்டியது என்று சொல்லி, அந்த எருமைகள் எல்லாம் உள்ளே சென்று அந்த வயல்வெளிக்குள்ள வந்து மேய்வதற்காக செல்லுகின்ற பொழுது அங்க வந்து வரால் மீன்கள் வந்து மடியில் முட்டியது என்று சொல்றார். பாலினை சொரியும் கரிய எருமைகள் வாவிகள் அலையுடன் அந்த அங்க இருக்கக்கூடிய குளங்கள்ல எருமைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தது என்று சொல்றார். பாலினை சொரியும் எருமைகள் வாவிகள் அலையுடன் கரையில் புரள்வன என்று சொல்றார். மொய் அலி சோல் திரை நீல முழு வலயம் களின் அலையர் செய்யதலிர் நறுவிரலில் செலுமுகையின் நகம் சிறப்ப மெய்யொளியின் நிழல் காணும் ஆடு என வெண்மதியை வையமகள் கையணைத்தார் போலு எர்வ மலர்ச்சோலை, இப்படி மொய்த்த வண்டுகள் சூழ்ந்த வரிசைகள் முழுநீள மணிகள் எழுந்திய வளையல்களைப் போல அலைய, அது வளையல்களைப் போல அலைய சிவந்த தளிர்களாகிய விரல்களும் செழித்த அரும்புகளாகிய நகங்களும் கொண்ட கையினால் நிலமகள் தனது அந்த மெய்யொளியின் நிழலை காணும் கண்ணாடி இது என்று வெண்மதியை அணைத்தது போல மலர்ச்சோலைகள் வானத்தில் உயர்ந்தது என்று சொல்லி, அப்படியே மலர் சோலைகள் எல்லாம் ரொம்ப உயர்ந்திருந்தது என்று சொல்லி, கண்ணாடியில் காணும் ஒரு பொருளின் வடிவம் ஆடி பொருளின் மேல் படிந்தொழியின் நிழலே ஆகும் என்பது போல நிழல் காணும் ஆடி என்று சொல்லி நமக்கு இந்த பாடல் அப்படி சொல்றார். அடுத்த திருப்பாட்டுல எயிர்குழவும் வளம்பதிகள் எங்கும் மனம் தங்கும் வயல் இப்ப இந்த அதாவது ஒரு நாயனார் இவர் வந்து வேளாளர் குலத்தில் அவதரித்ததுனால இந்த வயல்வெளிகளையே சொல்லிட்டு வருவார். அதே மாதிரி சண்டீஸ்வர நாயனாருடைய சரீரத்தில் பார்த்தோம்னா அந்த ஆகுதி சாலைகள், வேள்வி சாலைகள், அப்புறம் வேத பாடசாலைகள் இதையெல்லாம் சொல்லுவார். சரிதத்துக்கு ஏற்றாறு போல அந்த நகர சிறப்பை அமைப்பது சேக்கிழார் பெருமானுடைய தனிச்சிறப்பு. கணப்பு நாயனாருடைய புராணத்தில் எப்படி பண்ணார் அப்படின்னா, கணப்பு நாயனார் புராணத்துல அந்த வேடர் சேரி, அந்த வேடர்கள், வேடுவ சிறுவர்கள், வேடுவ பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொன்னார். அதாவது சரிதத்துக்கு ஏற்றாறு போல அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்லிட்டு வருவது ஆசிரியர் பெருமானுடைய ஒரு கலைங்க. மதில்கள் சூழ்ந்து விளங்கும் நகரங்களில் எங்கும் மனமுடைய வயல்களில் பயிர் செய்யப்பட்ட அகன்ற இடங்கள் பலவற்றினும் பறந்து உயரும் நெற்கூடுகளிலும், நெல்லெல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு அந்த காலத்துல வந்து குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்கூடு அதுக்கு பேரு இல்லைங்களா, நெற்கூடு குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இருந்தது. ஒலிவீசும் குழையணிந்த மென்மகளிர் உள்ள மாடங்களிலும் பொருந்தி மயில்களும் முகில்களும் எதிரெதிராகுவன போல பக்கங்களில் ஆடுவன என்று சொல்லி, ஒரு பக்கம் வந்து அப்படியே மயில் எல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கிறது, மேகங்கள் அப்படியே ஒரு மாடிகள் மேல தவழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அப்படி அந்த ஊரினுடைய வளத்தை சொல்றாருங்க. நெற்கூடு நெல்லை சேமித்து வைக்கக்கூடிய இடம் என்று சொல்லி, இது கோட்புலி நாயனாருடைய புராணத்தில் கூட நெற்கூடு அவர் எதுக்கு வச்சிருந்தாருன்னா அவர் சாப்பிட்றதுக்கு இல்ல,
சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்வதற்காக சேர்த்து வைத்த நெல்லை எல்லாரும் எடுத்ததுனாலதான் எல்லார்த்தையும் அவர் வந்து திருவிரையாக்கலி என்று சொல்லி எல்லார்த்தையும் அவர் வாளால வெட்டியது. அதற்கு பிறகு பெருமான் திருவருளால மீண்டும் எல்லாம் உயிர் பெறுவாங்க. அது நெற்கூடு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்திருக்கு. பழைய வீடுகள் எல்லாம் பார்த்தா அந்த இருக்கும், நெற்கூடு இருக்கு. அது குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுலதான் சேமித்து வைப்பாங்க. அப்படி மயிர்குளமும் முகிழ்குளமும் என்று சொல்லி மயில்கள் அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் நிரம்ப இருந்தது என்று சொல்லி சொல்றாரு. இப்பதான் இந்த 11வது பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நாயனார் அவதரித்த அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்றாரு. அதாவது திருமுனைப்பாடி நாடு, அதுக்கு பேரு திருமுனைப்பாடி நாடு அப்படிங்கிறது தான் நாயனார் அவதரித்த நாடு. திருமுனைப்பாடி நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இது கடலூர், இன்னொன்னு சொல்லுவாங்க, இப்பதானே சொன்னோம், கடலூர் பகுதி, பண்ருட்டி, ஆமா கடலூர் பண்ருட்டி பகுதி, திருநாவலூர், திருவெண்ணைநல்லூர், இதெல்லாமே அப்பர் சாமிகள் அவதரித்தது, நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் அவதரித்தது எல்லாமே திருமுனைப்பாடி நாடு தான். இந்த பாட்டில் தான் சொல்றார். 2 பரமாச்சாரியார்கள் நமக்கு இல்லைங்களா, மொத்தம் 4 பரமாச்சாரியார். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரர், மணிவாசக பெருமான். அதுல 2 பரமாச்சாரியர் அவதரித்தது திருமுனைப்பாடி நாட்டுல. ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது சீர்காழியில. அப்புறம் வாதபுரடியில் அவதரித்தது மதுரையம்பதியில, பாண்டி நாட்டுல. இப்படி 4 பரமாச்சாரியில 2 பரமாச்சாரியர் அவதரிக்கப்பட்ட பெருமையுடையது திருமுனைப்பாடி நாடு. அது மட்டுமல்ல, சந்தானாச்சாரியார் 2 பேர் அவதரிச்சிருக்கிறாங்க. மெய்கண்டார் திருவெண்ணைநல்லூர், அருளந்தி சிவாச்சாரியார் திருத்துறையூர் தவத்துறை. அப்ப 2 பரமாச்சாரியாரு 2 சந்தானாச்சாரியார் அவதரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நாடு பெருமையுடையது. அதான் இதுல சொல்றார். மரந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆலால சுந்தரரும் பிறந்தருள உலதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு. அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேற எதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன காரணம்னா 2 பரமாச்சாரியார் அவதரித்தது. அது 2 பேர்த்தையும் இந்த இடத்துல சொல்றார். நாவுக்கரசருடைய புராணத்துலதான் 2 பேர்த்தையும் சொல்றார். நம்பிகளுடைய புராணத்துல 2 பேர்த்தையும் சொல்றது இல்ல, நம்பிகளை மட்டும்தான் சொல்றார். கருத்தார்கொண்ட புராணத்துல நம்பிகளை மட்டும்தான் சொல்லுவார். இங்க 2 பேர்த்தையும் சொல்றார். அத மறந்தரு தீநெறிமாறன, பாவத்தை விளைக்கின்ற தீநெறிகள் மாறும்படி. அயனார் அவதரித்த சிறப்பு என்னன்னா, பாவத்தை எல்லாம் நீக்கக்கூடிய, பாவத்தை விளைவிக்கின்ற தீய நெறிகள் மாறும்படியாக அப்படின்னு சொல்லி சொல்றார். திருநீலகண்டராகிய சிவபெருமானுடைய மெய்நெறி அறத்தை உலகுக்கு தரும் திருநாவுக்கரசு நாயனாரும் பாருங்க, மரந்தருத்தி நெறிமாற. மணிகண்டர்னா யாரு? சிவபெருமான் தான் மணிகண்டர். ஏன்னா நீலகண்டம் உடையவர். அதனால மணி அப்படிங்கறது மணிகண்டர்னா நம்ம சாஸ்தா ஐயப்பனுக்கு பேர் மணிகண்டன் சொல்றோம். ஆனா உண்மையா மணிகண்டன்னா யாருன்னா சிவபெருமான் தான் மணிகண்டர். ஆமா, அவர் மணி அணிந்திருக்கிறதுனால மணிகண்டர். இவர் விடத்தை அங்க அடக்கியிருக்கிறதுனால மணிகண்டர். அதனால இவர் மணிகண்டர் அப்படின்னா நமக்கு சைவத்துல சிவபெருமான் தான் மணிகண்டருங்க. அப்படி மணிகண்டர் பெருமான் திருநீலகண்டர் ஆகிய சிவபெருமானுடைய, அதாவது 5 எழுத்தை சொன்னா உங்களுக்கு என்ன பலனோ அதே பலன் திருநீலகண்டம்னு சொன்னாலும் உண்டுங்க. ஆமா, அதனால திருநீலகண்ட பத்தி அவ்வளவு சிறப்பு. ஆமா, திருநீலகண்டத்துக்கு அவ்வளவு சிறப்புடைய. ஆமா, அதான் திருநீலகண்ட நாயனார். அவரு திருநீலகண்டன் சொல்லியே முக்தி அடைஞ்சவர் திருநீலகண்ட நாயனார். ஆதியா நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியானைகள். அவ்வளவு அன்பு அந்த திருநீலகண்டத்து மேல யாரு நாயனார் வச்சிருந்தார், திருநீலகண்ட நாயனார். 5 எழுத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை பெருமைகளும் அவ்வளவு சிறப்பும் திருநீலகண்டத்துக்கு உண்டு. நம்ம அந்த கொரோனா காலத்துல சென்னை பையா ஒரு ஒலிப்பேலை பேசி அனுப்புனாங்க. அதுல அவர் சொன்னதே திருநீலகண்ட பதிகம் தான் படிக்கணும்னாரு. ஆமா, நம்மளுடைய வினை நீக்கக்கூடிய பதிகம் அதுதான். அதனால அந்த கொரோனா காலத்துல எல்லாரும் திருநீலகண்ட பதிகம் படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, அவ்வினைக்கு எவ்வினையாம் என்று சொல்லும் மகதிருவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம். இதெல்லாம் வினையின் காரணமாக வரக்கூடிய நோய்கள். அதனால அதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? திருநீலகண்ட பதிகம் தான் நமக்கு. திருநீலகண்டங்கிறது மந்திரங்க. அப்படி திருநீலகண்டராகிய பெருமானுடைய மெய்நெறி அறத்தை உலகுக்கு தரும் திருநாவுக்கரசு நாயனார். ஏன்னா சாமியினுடைய சிவபெருமானுடைய மெய்நெறி அறத்தை இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்காக அவதரித்தவர் தான் நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும்.
7ஆம் நூற்றாண்டுல எல்லாம் வந்து திருநீர் பூசணிகளை பார்க்கறதே கடினம். ஏன்னா அன்றைக்கு வந்து சமண இருள் சூழ்ந்திருந்த காலம். சமணர்கள் வந்து ரொம்ப விரவி இருந்தாங்க. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் 2 பெருமக்களும் தோன்றி நம்ம சைவம் வளர்த்து நமக்கு வந்து பெருமானுடைய அந்த அறத்தை நமக்கெல்லாம் நிலைபெற செய்த பெருமை 2 பேர்த்துக்கு உண்டுங்க. அதாவது பரசமய கோளரி அப்படின்னு சொல்லுவாங்க. பரசமய கோளரினா அந்த சமண சமயத்தை நீக்கி சைவத்தை நிலைநிறுத்திய பெருமை யாருக்கு உண்டுன்னா முதல்ல நாவுக்கரசு பெருமானுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் தான். 2 பேரும் சேர்ந்தே போனாங்க எல்லா பக்கம். ஆமா, அதான் பொருட்சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டுன்னு சேக்கிழ பெருமான் ஓமை சொல்ற பொழுது ஒரு சைவ சமயத்துக்கு 2 கண்ணு. ஒரு கண்ணு ஞானசம்பந்த பெருமான், இன்னொரு கண்ணு நாவுக்கரசு பெருமான். அந்த 2 கண்ணும் இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நமக்கு வந்து கண்ணு இல்லாத போயிருக்கும். நம்ம எதையும் நம்ம இன்னைக்கு சைவத்தை எல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன் கண்ணுக்கு ஊமை சொன்னார் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சென்னிப்பையா ஒரு விளக்கம் சொன்னார். மாபாடிய வகுப்புல தான் சொன்னார். நமக்கு இந்திரியங்கள் 5 இருக்குது இல்லைங்களா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஸ்பரிசம் இல்லைங்களா. இதுல வந்து மற்றது எல்லாமே வந்து வந்ததைத்தான் பற்ற முடியும் இல்லைங்களா. வாய் ஏதாவது அதை நம்ம கொடுத்தா தான் சுவைக்க முடியும். அப்புறம் காது வந்து ஓசை வந்தாதான் கேட்கும் இல்லைங்களா. உடம்பு ஸ்பரிசம் அப்படிங்கிறது நம்ம மேல ஏதாவது பட்டாதான் நமக்கு உணர முடியும். இதே மாதிரிதான் கண்ணு மட்டும்தான் சென்று பற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. வேற எதுக்கும் சென்று பற்றக்கூடிய ஆற்றல் கிடையாது. நம்ம 5 இந்திரியங்கள்ல எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சென்று பற்றக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு மட்டும்தான் உண்டாம். இவங்க 2 பேர்த்து ஏன் கண்ணுன்னு சொன்னார்னா, இவங்க ஆலயங்கள் தோறும் சென்று சென்று சிவநெறியை வளர்த்த பெருமக்கள் 2 பேரும். ஒவ்வொரு கோயிலும் 274 பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா. எல்லா பக்கம் 2 பேரும் போயிருக்கிறாங்க. அது நம்பிக்கைகளையும் சேர்த்தா 3 பேரும் போயிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கண்ணுக்கு ஓமையா சொன்னது 2 பேர்த்தையும் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அப்படி ஆளால சுந்தரரும் அவதரித்து அருள உள்ளது திருநாடு என்ற அறிவோமாயின், இந்த பெரிய உலகத்தில் சிறந்ததாகிய திருமுனைப்பாடி நாட்டின் திறத்தினை பாடுகின்ற சீர்பாடு நம்மளவின் அடங்குவது ஆகுமோ அப்படின்னா ஆகாது. அப்படின்னா அந்த நாட்டினுடைய பெருமையில நம்ம சொல்ல முடியுமான்னா முடியாது அப்படிங்கிறது தான் அதுக்கு விடைங்க. ஆமா, எப்படி நாவுக்கரசு பெருமானுடைய அந்த பெயருடைய நாமத்தினுடைய சிறப்பையே சொல்ல முடியாதுன்றார். ஒரு நாள் போதாது அப்படின்ட்டார், ஒன்னாமை உணராதேன் அப்படின்ட்டார். அது மாதிரி அவர் அவதரித்த அந்த திருமுனைப்பாடி நாட்டினுடைய பெருமைகளையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது சிறந்த திருமுனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு அப்படின்னார். நம்மளவில் அடங்குவது ஆகுமோ அப்படின்னா ஆகாதுன்னு அர்த்தங்க. திருமுனைப்பாடி நாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு. நாட்டு சிறப்பினை கூற தொடங்கிய ஆசிரியர் அச்சிறப்புகளில் எல்லாம் தலை சிறந்தது. இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்ததெல்லாம் நெற்பயிர் எப்படி இருந்தது, வாழை எப்படி இருந்தது, பாக்கு மரங்கள் எப்படி இருந்தது, இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்ப என்ன சொல்றாரு, இந்த 2 பெருமக்கள் அவதரித்ததுனால இந்த நாட்டுக்கு அவ்வளவு பெருமை வந்தது, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறார். ஒரு நாயன்மார் அவதரித்த அந்த ஊருக்கு வந்து அவ்வளவு பெருமை உண்டு. ஐயர் நீர் அவதரித்திடப்பதை அளவில் மாதவம் செய்தது திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் ஞானசம்பந்த பெருமானும் நிவாநதிக்கரையோர அப்படியே அந்த நிவாநதிக்கரையை ஒட்டி யாத்திரை வருகின்ற பொழுது எருக்கத்தம்புலியூர் வருது. எருக்கத்தம்புலியூர்ல வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதரித்த ஊர் அது. அவர் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், அடியேன் அவதரித்தது இந்த பதிதான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் என்ன சொன்னார்னா, ஐயர் நீர் அவதரித்திடப்பதி அளவில் மாதவம் செய்தது அப்படின்னார். ஞானசம்பந்த பெருமான் தான் ஐயர், அவர் பாணர். யாரு? பாணர் குலத்தை சார்ந்தவர், யாழ் வாசிக்கக்கூடிய பாணர் குலத்தை சார்ந்தவர். ஆனா ஐயர் என்ன சொல்றார் அவரை பார்த்து, ஐயர் நீர் அவதரித்திடப்பதி அளவில் மாதவம் செய்தது அப்படின்னார். அப்படின்னா அவர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி எருக்கத்தம்புலியூர் பெருமான் இருக்கிறார் அந்த ஊர்ல இல்லையா. எருக்கத்தம்புலியூர் பெருமான் எந்த காலத்துல இருந்து அங்க இருக்கிறாருன்னே தெரியாது. ஆனா அதை விட ஒரு சிறப்பு என்னன்னா, நாயனார் அவதரித்தது தான் அவ்வளவு சிறப்பம். அந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமானே சொல்ற. பெரிய புராணத்துல 3 நாயன்மார்களை ஐயர்னு சொல்றாங்க. 3மே வந்து ஐயர் கிடையாது. கண்ணப்ப நாயனார் ஐயர்னு சொல்றாரு இல்லையா. ஆனையாம் சிவத்தை சார அனைவரும் போல ஐயர் அப்படிம்பாரு. அவரு ஐயர் இல்ல, வேடர் இல்லைங்களா. அதே மாதிரி திருநாளை போவார் நந்தனார். நந்தனார் யாரு? சிவ தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாரும் வந்து அவரோட கேட்கிறாங்க, ஐயரே அம்பலவர் அருளால் அணைந்தோம் அப்படிங்கிறாங்க. அவர் ஐயரான்னா அவரு புலையர். அப்ப 3 பேர் ஐயர் அப்படின்னு என்னன்னா பெருமையுடையவர் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. ஐயர் அப்படிங்கிறது ஒரு சாதி கிடையாதுங்க, பெருமையுடையவர் அப்படின்னு அர்த்தம். அது அந்தனர் அப்படிங்கிறது ஒரு ஜாதி.
வேதியர் அப்படிங்கிறது ஒரு ஜாதி. ஐயர் அப்படிங்கிறது என்னன்னா பெருமையுடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதான் நம்ம ஐயரன்னு சொல்றோம் இல்லையா, ஐயா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படின்னா பெருமையுடையவர்னு அர்த்தம். இப்படி கண்ணப்ப நாயனார் திருநாளை போவார். இன்னொருத்தர் இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அது ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கிலேயே சொல்லப்பட்டது. அது ஐயர் நீர் அவதரித்தெடுப்பதை அளவில் மாதவம் செய்தது அப்படின்னு எருக்கத்தம்புலியூர். எருக்கத்தம்புலியூர்ங்கிறதுனா இப்போ ராஜேந்திர பட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது விருதாச்சலத்திலிருந்து ஜெயங்கொண்டம் போற வழியில் இருக்கக்கூடிய ஊர் தான் எருக்கத்தம்புலியூர். விருத்தாச்சலத்திலிருந்து ஜெயங்கொண்டம் ஒரு 10-12 கிலோமீட்டர்ல அந்த ஊர் வருங்க. ரொம்ப சின்ன கிராமம் தான். அங்க பாடல் பெற்ற ஸ்தலம் ஞானசம்பந்த பெருமான் பாடி இருக்கிறார். அருமையான ஒரு பதி. வாய்ப்பு இருந்தா அந்த பக்கம் போனீங்கன்னா, இப்ப ராஜேந்திர பட்டணம்னு சொன்னா தான் தெரியும், எருக்கத்தம்புலியூர்னா தெரியாது. ராஜேந்திர பட்டணம் அதுக்கு பேரு. அங்க இருக்கக்கூடிய ஐயர் நல்லா திருமுறைகள் ஈடுபாடுடையவர், நல்லா பேசுவார். மறந்தரு தீ நெறிமாற மீட்பது நன்னெறி எல்லாம் புல் நெறி என்று சொல்லி கோயில் நான்மணி மாலையில சொல்லுவது போல சொல்லாருங்க. அதாவது பட்டணத்தார் திருவாக்கு, மீட்பது நின்னெறி எல்லாம் புல் நெறி அப்படின்னு சொல்லு. என்ன இல்லைன்னா பரவாயில்ல. தீநெறி என்பது பசு பாச வாய்ப்பட்டவனவாகி எல்லா நெறிகளின் தொகுதி. சிவ அறநெறி அல்லாத மற்ற யாவையும் மரமாகிய பயனையே தருவன. திருவேலி மிரளையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே. எப்படி நம்முடைய அப்பர் சாமியுடைய திருவாக்கு என்ன சொல்றாருன்னா, திருவேலி மிரளையானை சேராதார் தீநெறிக்கே செல்கின்றாரே அப்படின்ட்டார். அப்ப திருவேலி மிரளை அப்படின்னா எல்லா கோயிலுக்கும் அதுதான். நம்ம ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு நாம வழிபாட்டுக்கு போயிருக்கோம். அப்படி போகலைன்னா தீநெறியை நோக்கி போறோம்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, திருவேலி மிரளையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே என்று சொல்லி நாயனாருடைய திருவாக்கு. தீநெறி மாற நெறி அறம் தர என்று சொல்லி மாற்ற என்பது மாற என்று. புல்நெறி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி கந்தபுராணத்துல கூட அது மாதிரி வருது. குழிகை தீண்டிய போது செம்பு பொன்னாதல் போல சிவநெறி புகுந்த போது தீநெறி தானே மாறும் அப்படிங்கிறார். அது எப்படி செம்பு பொன்னாவது போல ஒரு தீநெறி எப்ப விலகு அப்படின்னா, நன்னெறி உள்ள புகுகின்ற பொழுது தீநெறி விலகிறோம். அப்படி அந்த நன்னெறி புகுவதற்காகத்தான் 2 நாயன்மார்களும் அவதரித்தது, நாவுக்கரசு பெருமானும் ஞானசம. அப்ப அந்த காலத்துல சமணம் என்று சொல்லக்கூடிய தீநெறி விரவி இருந்த காலம். இவங்க 2 பேரும் வந்தாங்க. அதாவது சூரியன் வந்தா என்ன இருள் போயிடும். அது மாதிரி 2 பெருமக்களும் சைவத்துக்கு வந்த உடனேயே நம்ம தமிழகத்தில் இருந்த அந்த தீநெறியானது விலகியது. அதுதான் பரசமய இருள் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் இந்த இடத்துல சொல்றாரு. சிவநெறியில் உயிர் நிற்கவே பசுபோதம் சிவபோதமாகவும் பசுகரணங்கள் சிவகரணங்களாகவும் உயிரை கூட்டிய பாசம் சிவ அனுபவத்துக்கு துணை செய்யும் நிமித்தமாக மாறுவது என்பது ஞான சாத்திரம். சைவ சித்தாந்தம் அதான சொல்லுது நமக்கு. சைவ சித்தாந்தம் சொல்றது என்னன்னா, சிவநெறியிலே செல்லுகின்ற பொழுதுதான் உயிர் பசுபோதம் என்ன, தன் முனைப்பு. அதாவது நம்முடைய ஆன்மாவினுடைய அறிவுங்க. பசுபோதம் அப்படி பசுபோதம் கெட்டு பதிபோதம் வர்றதுக்கு அதுதான் வழி அப்படின்னு சொல்லி சொல்ற. பசுபோதம் நீங்கணும், அப்பதான் நமக்கு பதிஞானம் வரும். பசுஞானம் போனா தான் பதிஞானம் வரும். பதிஞானங்கிறது இறைவனை பற்றிய அறிவு. பசுஞான பாசஞானங்கள் எல்லாம் நீங்கணும். அதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னார். உணர்வதற்கரியவன் ஓதுவதற்கரியவன். பசுஞான பாசஞானங்களால் அறிய முடியப்படாதவன் பெருமான். நம்ம எவ்வளவுதான் நிறைய சாத்திரங்கள் படிச்சாலும் சரி, தோத்திரங்கள் படிச்சாலும் சரி, என்னதான் புராணங்கள் படிச்சாலும் பசுஞான பாசஞானங்களால பெருமான அறிய முடியாது. ஒரே ஒரு வழி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிட்டார் மணிவாசக பெருமான். வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு ஒரே வழி அவனுடைய திருவருள் தான். எனக்கு நிறைய அறிவு இருக்குது, நான் நிறைய புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கிறேன், நான் PhD எல்லாம் வாங்கியிருக்கிறனால ஒன்னும் வேலைக்கு ஆகாது. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரேனேன் அப்படின்ட்டார் வள்ளுவ பெருமான். ஒரே குரல்ல சொல்லிட்டார். என்னதான் கல்வி கற்றாலும் ஒரு பயனும் இல்ல, பெருமானுடைய திருவடி வணங்கலைன்னா அந்த கல்வி நமக்கு பயன் தராது அப்படின்ட்டாரு.
கண்ணப்ப நாயனார் என்ன கற்றாரு? அவர் கற்றது ஒன்னே ஒன்னு வில்வித்தை மட்டும்தான், வில்தொழில் மட்டும்தான் கற்றாரு. அது அவர் பெருமான் திருவடிக்கு சென்று சேரக்கூடிய அளவுக்கு அது அவரை உயர்த்தி கொண்டு போனது. அப்படின்னா அவர் கற்ற வில்வித்தையை வைத்து பெருமானுக்கு காவல் காத்தாரு, விடிய விடிய காவல் காத்தார். அது மாதிரி அதற்கு பிறகு பெருமானுக்கு நிவேதனம் கொண்டு வந்தார். அந்த வில்லை வைத்து மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி நிவேதனம் கொண்டு வந்தார். அப்ப அவர் கல்வி கற்றது அத்தனை பெருமானுக்கு பயன்பட்டது. அதுதான் நமக்கு 10ஆம் சூத்திரம் சொல்லக்கூடியது. அதாவது அவனே தானேயாகிய அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க. அப்படி நின்னா என்ன ஆகும்? மலமாயை தன்னோட வல்வினை இன்று அப்படின்ட்டு, மலமாயை தன்னோட வல்வினை இன்று. அப்ப எப்ப நமக்கு இருக்கக்கூடிய மாயை கண்மம் எல்லாம் போகும் அப்படின்னா, ஆணவம் கண்மம் மாயெல்லாம் எப்ப போகும் அப்படின்னா ஏகனாகி இறைவனை நிற்கின்ற பொழுதுதான் போகும். எப்ப ஏகனாகி இறைவனை நிற்கிறது அப்படின்னா நமக்கு பக்குவம் வருகின்ற பொழுதுதான் நிற்க முடியும். இது எல்லாமே பெருமான் தான் செய்யறார் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு பசுபோதம் கெட்டு அந்த பதிஞானம் வருகின்ற பொழுதுதான் அதெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கிற பொழுது என்ன ஆகும்? மல நீக்கமாகும் இல்லைங்களா, மலபரிபாகமாகும். மலபரிபாகமாச்சுன்னா என்ன ஆகும்? இருவினையொப்பு வரும். இருவினையொப்பு வந்தா என்ன ஆகும்? சக்தி நிபாதம் வரும். சக்தி நிபாதம் வந்தா அந்த ஆன்மா அடுத்து எங்க போகும்? பெருமான் திருவடிக்கு போகும். இதுதான், அதாவது சைக்கிள் இப்படிதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. அதான் ஏகனாகி இறைவனை நிற்கின்ற பொழுது மலபரிபாகமாகும். மலபரிபாகமானா இருவினையொப்பு வரும் ஆன்மாவுக்கு. இருவினையொப்பு வந்தா சக்தி நிபாதம் வரும். திருவருள் சக்தி ஆன்மாவுல பதியும். அப்படி சக்தி நிபாதம் வந்தாச்சுன்னா வீடு பேர்த்துக்கு அந்த ஆத்மா தயாராயிருதுன்னு அர்த்தம். இதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை. அதுதான் நமக்கு சாத்திரங்கள் தோத்திரங்கள் எல்லாமே அதுதான் சொல்லுது. பெரிய புராணம் சொல்லக்கூடியதும் அதுதான். எந்த இடத்துல ரெண்டும் மாறுபட்டு இருக்காது. உயிரை கூட்டிய பாசம் சிவானுபவத்துக்கு துணை செய்யும் நிமித்தமாக மாறுவன. மணிகண்டர் வாய்மினரி அப்படின்னா திருவருளின் பெருக்கினை உலகுக்கு விளக்கமாக எடுத்து காட்டுவது திருநீலகண்டம் அப்படின்னார். திருநீலகண்டம் நமக்கு என்ன சொல்லுது? பெருமான் அதாவது உயிர்கள் மீது வைத்த ஒரு கருணையின் காரணமாக சாமி என்ன பண்ணாரு? கிடைத்த இன்பத்தை பிறருக்கு கொடுத்தார், தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தாரு, விடத்தை தான் உண்டார். அதனாலதான் அவருக்கு பேரு தியாகேசன் பேருங்க. தியாகேசன் என்ன? சும்மா தியாகேசன் நமக்கு சாமிக்கு பேர் வரல. துன்பத்தை தான் எடுத்துக்கொண்டாரு, இன்பத்தை பிறருக்கு கொடுத்தார். தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்த பெருமான் அவர் ஒரு சொட்டு கூட அதுல எடுக்கல. அவர் உண்டதெல்லாம் என்ன? விடந்தான் உண்டார். அதனால அதுதான் தியாகேசன் அவருக்கு பெயரு. மரம் தரின் தீ நெறி மாறன்றதனால் பாசத்தனை நீக்கலும் மணிகண்டர் வாய்மநெறி தரும் என்றதனால் சிவத்தினை பெறுதலுமாக இரு பயனும் உயிர்களுக்கு தருதல் என் பரமாச்சாரிய மூர்த்திகள் இருவருடைய திரு அவதார பயன். இதுதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது வீடு பேருன்னு சொல்றோம் இல்லைங்களா? வீடு பேருங்கிறதுல ரெண்டு இருக்கு. விடுவது, பெறுவது. பந்தவாசங்களை விடுவது, சிவப்பேரு பெறுவது. இதுதான் வீடு பேர் அப்படிங்கிறது. வீடு பேருங்கிற ஒரு சொல்லுல ரெண்டு இருக்கு. பந்தவாசங்களை விடுவது, சிவப்பேர் அடைவது. அது எப்படி பந்தவாசங்களை விடுவது, எப்படி பெருமான் திருவடி அடைவதுங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக வந்தவங்க தான் இவர் ரெண்டு பேர், நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமான். மற்ற நாயன்மாருடைய சரிதமும் எல்லாமே நமக்கு முக்கியம்தான். ஆனா பரமாச்சாரியாராக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரமே என்ன அப்படின்னா, அவதார நோக்கமே நமக்கு சமண சமயத்தை அந்த இருளை நீக்கி சைவ நெறியை நமக்கு காட்டுவதற்காக வந்ததா ரெண்டு பேருடைய அவதாரம். அதனால நாவுக்கரசும் ஆளாள சுந்தரரும் பிறந்த நாவுக்கரசரை முன்வைத்தது இப்புராணம் உடையவர். அதனால நாவுக்கரசு பெருமான முன்னாடி வச்சு சொல்லியிருக்கிறார். காலத்தாலும் முற்பட்டவர். அது ஆளாள சுந்தரர் இந்த இடத்துல தான் ஆளாள சுந்தரன் வரும். ஆளாள சுந்தரர் அப்படிங்கிறது கைலாயத்துல தான் அவருக்கு ஆளாள சுந்தரர். இங்க அவருக்கு வன்தொண்டர்னு தான் பேரு இல்லைங்களா? வன்தொண்டர் நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரர் அப்படிங்கிறது அம்மா அப்பா வச்ச பேரு. வன்தொண்டர் அப்படிங்கிறது பெருமான் கொடுத்த பேர். அதனால அவருக்கு ஆளாள சுந்தரர் அப்படிங்கிறது கைலாயத்துல அழகால விஷத்தை திரட்டி கையில கொண்டு வந்ததுனால அவருக்கு பேர் ஆளாள சுந்தரர். பிறந்தருள எழுந்தருள என்றது போல பிறந்தருள அப்படின்னா பிறந்த அருள அப்படின்னாரு. அழுதருளி அப்படிம்பாரு. அது இவர் பிறந்தருளன்னு சொல்றாரு. நான் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல அழுது அருளி அப்படின்னு சொல்றாரு. அவர் அழுததே நமக்கு அருள் செய்ததுதான். அவர் அழுததுனாலதான் நமக்கு உமையம்மை திருமுலைப்பால் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு தோடுடைய செவியன் பாடினாரு. இந்த திருமுறைகள் நமக்கு வந்ததே எப்படி? அவர் அழுததுனாலதான் வந்தது. அழுது அருளி அப்படின்னு இங்க பிறந்தருள என்று சொல்ல நாவுக்கரசு பெருமான் பிறந்தது நமக்கு அருள் செய்வதற்காக அப்படிங்கறதுதான் முக்கியங்க.
பிறந்து உலகுக்கு அருள் செய்ய என்று உரைத்தலுமாம். உலதானால் என்று சொல்லி திறம்பாடுன சிறப்பினை பாடுகின்ற என்று சொல்லி திறம்பாடு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆதி திறம்பாடி, அந்தமா மாபாடி, சோதி திறம்பாடி, சூழ்கொன்றை தார்பாடி, நமக்கு திருவெம்பாவி வருது இல்லைங்களா, அந்த பாடி அப்படிங்கிறது அதுதான். காதார் குளையாடங்கிற பாட்டுல வருங்க. காதார் குளையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புணலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையல் எல்லாம் பாடி பாடி பாடினே வரும் இல்லைங்களா. அது மாதிரி இந்த இடத்துல திறம்பாடும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சீர்பாடுனா சதுரப்பாடு என்று சொல்லி பாட்டிற்கு பாருண்டி மணிகண்டர் வாய்மனரி தரும் ஆலால சுந்தரரும் மணிகண்டர் அறம் தரும் திருநாவுக்கரசும் என்று தனித்தனி கூட்டி எதில் நிறைநாக்கி உரைத்தலுமாம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள். ஆலால சுந்தரர் வாய்மனரி தந்ததாவது திருத்தொண்ட தொகையால் உலகு போற்றிய உய்யத்தருதல் தீதில்லா திருத்தொண்ட தொகை தர. ஆமா, நாவுக்கரசு பெருமானாலதான் நமக்கு தீதில்லா சுந்தரமூர்த்தி சாமிகளாலதான் நமக்கு தீதில்லா திருத்தொண்ட தொகை கிடைத்தது. அதனாலதான் ரெண்டு பேர்த்து சேர்த்து சொல்றாருங்க. ஆமா, அப்படி அவ்வளவு பெருமையுடையது இந்த திருமுனைப்பாடி நாடு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. இவ்வகைய திருநாட்டில் எனை பல ஊர்களும் என்றும் மெய்வலங்க லோங்கவரும் மேன்மையென ஆங்கவற்றுள் சைவநெறி ஏழுலகும் பாலிக்கும் தகைமையினால் தெய்வநெறி சிவம்பெருக்கும் திருவாமூர். திருவாமூர் அருமையான இடம். அதாவது நாயனார் அவதரித்த அந்த திருவாமூர் சொல்றதுக்கு தெய்வநெறி சிவம்பெருக்கும் திருவாமூர். அதை ஒரு தடவை சொல்லலாம், ஆனா 2 தடவை சொல்றதுக்கு என்ன காரணம்னா அவ்வளவு சிறப்புடைய ஊர். ஏன்னா நாயனாரே அந்த ஊர்ல அவதரிக்கக்கூடிய அளவுக்கு அது சிறப்பு. அதான் சொல்றார் சைவநெறி ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினால் அப்படின்னாரு. 7 உலகத்திலையும் சைவநெறி பாலிக்கக்கூடிய தன்மை அந்த ஊருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாருங்க. இதே மாதிரிதான் சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு நாவுக்கரசுங்கிற அந்த பட்டத்தை கொடுக்கிறாரு இல்லைங்களா. அப்ப சொல்றாரு பெருமான், பாவூற்றல செந்தமிழின் சொல்வள பதிகத்துடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நீ நல்ல நாமம் உலக ஏழினும் நயப்புறம் மண்ணுகனர். அதாவது நாவுக்கரசுன்னு சாமி சொன்னது, சாமி என்ன சொல்றாருன்னா, அந்த நாவுக்கரசுங்கிற பேரு 7 உலகத்திலே நிலைச்சிருக்கணுமா. திருநாவுக்கரசுன்னு சொன்னாவே நம்மளுக்கு முக்திங்க. திருநாவுக்கரசுன்னு சொல்லியே முக்தி அடைஞ்சார் இல்லையா அப்புதி நாயனர். எப்படி பெருமானுடைய நாமமாகிய நமசிவாயத்தை சொன்னா முக்தி கிடைக்குமோ அது மாதிரி திருநாவுக்கரசுன்னு சொன்னா முக்தி கிடைக்கும். அதே மாதிரி ஞான சம்பந்தான்னு சொன்னா முக்தி கிடைக்கும். நம்பி ஆரூரர் அப்படின்னா முக்தி கிடைக்கும். எல்லாமே 5 எழுத்து தான். புள்ளி வச்சலத்தை நீக்கிட்டோம்னா 5 எழுத்து தான். மணிவாசகர் அப்படிங்கிறது 5 எழுத்தா வரும். அந்த ஒற்றெழுத்தை நீக்கி பார்த்தோம்னா 4 பேர்த்துடைய பெயருமே 5 எழுத்தா வரும். அவை அப்பா அம்மா பார்த்தெல்லாம் வைக்கல, அது திருவருளால் அமைய பெற்றது. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அதுக்கு பேர் ஆச்சாரிய பஞ்சாக்கரன் பேருங்க. நீங்க 5 எழுத்த சொன்னா என்ன பெருமையோ அதே மாதிரி திருநாவுக்கரசு 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 சொல்லிட்டு இருந்தாவே போதும், முக்தி அடைஞ்சிடலாம். அதே மாதிரிதான் நம்பி ஆரூரா அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி பரமாச்சாரியருடைய பெயரை சொல்லுவது அவ்வளவு சிறப்பு. இங்க அதான் சொல்றாரு, இத்தகைய திருநாட்டில் இவ்வகைப்பட்ட திருநாட்டில் பலவாகி எல்லா ஊர்களும் எக்காலத்தும் உண்மையை தரும் வளங்கள் ஓங்க வரும் மேன்மையை உடையது என்று சொல்றார். ஆங்கவற்றுள்ளே சிவநெறியினை 7 உலகங்களுக்கும் கொடுக்கும் தன்மையினால். பாருங்க, அப்பேரும் 7 உலகத்திலே நிலைச்சு நிக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி சிவநெறியும் நாவுக்கரசு பெருமானால 7 உலகத்திலே விளங்கி இருக்குமா. 7 உலகத்திலையும் விளக்கம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெருமை அந்த நாவுக்கரசு பெருமான் அவதரித்ததனால உண்டு அப்படின்னு சொல்றார். தெய்வ நெறியில் விளையும் சிவத்தை பெருக்கும் அருளாகிய திரு ஆமூர் என்று சொல்லி, அது 2 தடவை சொல்றார், திருவாமூர் திருவாமூர் என்று சொல்லி சொல்றார். எனை பலவூர், திருக்கோவலூர், திருவெண்ணைநல்லூர், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நடுநாட்டில் இருக்கக்கூடிய ஊருங்க. திருக்கோயிலூர், வெண்ணைநல்லூர், அப்புறம் திருநாவலூர், திருத்துறையூர், இதெல்லாமே அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தலங்கள் தான், நடுநாட்டில் இருக்கக்கூடிய தலங்கள் தான். அவ்வூர்களில் அவதரித்த அருள் பரப்பில் இருக்கும் திருநாவலூர் நம்பிகள், மெய்கண்ட தேவர், அருளந்தியார் முதலிய பரமாச்சாரியர்களின் வரலாறுகளாலும் அறியப்படுதலும் இங்க நினைவு. போன வருஷம் அந்த தலங்களுக்கெல்லாம் போற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நடுநாட்டில் போய் அந்த தலங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆங்கவற்றுள் அங்கு அந்த திருநாட்டில் அவ்வூர்களில்
சைவநெறி ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினர். பாலித்தல்னா ஏழுலகத்துக்கும் சைவநெறியை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமையுடையது அந்த ஊர் என்று சொல்லி சொல்றார். காத்தல் என்று ஏழுலகம் பாலித்தல் இங்கு அவதரித்த திலகவதி அம்மையாரும் திருநாவுக்கரசு நாயனாரும் எல்லா உயிர்க்கும் சைவநெறியை வழிகாட்டியறிய திறம் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு அவர் அருளினால் தம்பியாரை பரசமய குழுவினரும் எடுத்தருளி சைவத்தில் வழிப்படுத்தி சமய ஆச்சாரியராக ஆக்கியதும் அனைத்து உயிர்களும் அருள்தாங்கி மனைத்தவம் புரிந்திருந்தவும் திருப்பணிகள் செய்ததும் என்று சொல்லி பிறவும் அம்மையார் சைவநெறி பாலித்த திறம் இனி நாயனார் முன்னை நிலையில் முனிவராக இருந்து தவம் புரிந்தமையும் கையிலையில் ராவணனை சிவபெருமான் எடுத்து வழிப்படுத்தியதும் உண்டு என்பர் என்று சொல்லி, அது இதுல நாயனாரை நமக்கு சைவத்துக்கு கொண்டு வந்த பெருமை யாருக்குன்னா திலகவதி அம்மாவுக்கு தான். அதனால இந்த சைவநெறி எப்படி பணி செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்தது யார்? அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அம்மா தான் அவருக்கு முதல்ல நாவுக்கரசு பெருமானுக்கு முன்பாகவே திருப்பதியில போய் ஒரு மடம் அமைத்து ஒரு தவச்சாலை அமைத்து உழவாரப்பணி செஞ்சாங்க. அந்த தவச்சாலை எல்லாம் இன்னும் இருக்குது. போனோம்னா நம்ம உள்ள போற பொழுது வலதுகை பக்கம் பார்க்கலாம். திலகவதி அம்மாவுடைய தவச்சாலை அங்க இருக்கு, திருப்பதியில் இருக்கு. அதாவது எல்லாமே சரீரத்தில் வருது, அப்புறம் விரிவா பார்க்கலாம். அப்பா போயாச்சு, அம்மா போயாச்சு, மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவனும் போயிட்டாரு. இருந்தது தம்பிக்காகத்தான் உயிர் வாழ்றாங்க. அவங்க தம்பியும் விட்டுட்டு போயிட்டாரு. தம்பியும் விட்டுட்டு போனதுனால மறுபடியும் அந்த அம்மா உயிரை போக்கிக் கொள்ள விரும்பல. அப்ப என்ன செஞ்சாங்க? அம்மா நேரா திருவதிக்கு போனாங்க. திருப்புகலூர்ல இருந்து ஆமூர்ல இருந்து திருவாமூர்ல இருந்து திருவதிக்கு போனாங்க. அங்க போய் ஒரு தவச்சாலை அமைத்து புலவாரப்பணி செஞ்சாங்க, மலர் தொண்டு செஞ்சாங்க, சாமிய பாடுனாங்க, இப்படி எல்லாம் சாணம் போட்டு கோயில மெழுகுனாங்க. இந்த சரியை தொண்டெல்லாம் செஞ்சாங்க. இப்ப நாவுக்கரசு பெருமானுக்கு முன்னாடியே சரியை தொண்டு செய்த பெருமை யாருக்கு அப்படின்னா திலகவதி அம்மாவுக்கு உண்டுங்க. திலகவதி அம்மா தான் சொல்லி கொடுக்கறாங்க. சமணத்திலிருந்து வருகின்ற பொழுது ஒரு பக்கெட்டை கையில எடுத்து கொடுத்து, தோண்டியும் விளக்குமாத்தையும் கையில எடுத்து கொடுத்து, பற்றறுப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னாரு. 40 வருஷம் கழிச்சு தம்பியை பாக்குறாங்க, வயிற்று வலியோட இருக்கிறாருன்னெல்லாம் அவங்க நினைக்கல. அதெல்லாம் அப்புறம் திருநீர் பூசி விட்டாங்க. திருநீர் பூசி விட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு தோண்டிய கையில கொடுத்தாங்க, ஒரு விளக்குமாத்த கையில கொடுத்து போய் நீ போய் பணி செய்வோம், பற்றறுப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னு. எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கறத அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. திருநீர் பூசறது எப்படிங்கறது அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. திருபாலன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததான பெருந்தகையார் பணிந்தது. இதுலதான் வருது. எல்லாமே இந்த சரீரத்துல தான் வருது. விரிவா பார்த்துக்கலாம். தெய்வநெறி சிவம் பெருக்கும் அப்படின்னு தெய்வநெறியால் அடையப்படும் சிவத்தை மேல்மேல் எல்லா உயிருக்கும் பெரும்படி வளரச் செய்யும் அருள் என்று சொல்லி சொல்றாரு. தெய்வ நெறினா தெய்வத்தன்மை வாய்ந்த நெறி, தெய்வத்தால் ஆக்கப்பட்ட நெறி, தெய்வத்தை பயப்பிக்கும் நெறி என பலவாறு உரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவம்னா செம்மைங்க. செம்மை சிவமாம் தன்மை என்ற பொருளில் வந்தது. முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்த நடிகார்க்க முடியும். செம்மைனா சிவத்தன்மைன்னு அர்த்தங்க. அது மட்டுமல்ல, செம்மை அப்படின்னா போன பிறப்பிலேயே பெருமானுடைய திருப்படியில இருந்த சிந்தையோடு இருக்கக்கூடிய நிலை. நம்முடைய இவருக்கு அப்படி செம்மைன்னு வரும். யாருக்குன்னா திருநாளை போவாருக்கு. செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் அப்படின்னார் திருத்தொண்ட தொகையில. செம்மையே திருநாளை போவாருக்குன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அவர் அப்படித்தான் போன பிறப்பிலேயே பெருமான் திருவடிய மனசுல வச்சிருந்தவர். மறந்தும் அயல் நிலைவில்லாத ஒரு நிலையில இருந்தவர் திருநாளை போவார். மறந்து கூட வேறொரு கடவுளை அவர் நினைச்சது இல்லையா. ஆனா புலையர் சேரியில பிறந்திருந்தாலும் கூட பெருமான் மேல அவ்வளவு அன்போடு இருந்தவர் திருநாளை போவார். சிவமாம் தன்மை என்ற பொருள், செம்மை என்பது சிவமாம் தன்மை என்ற பொருளில் வந்தது. சைவ பெருமை தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு என்று சொல்லி சிவமாம் தன்மை பெருவாழ்வுன்னு வையாபுரியார் ஒரு நூல் போட்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் அது கிடைச்சதா என்னன்னு தெரியல. மாணிக்க வாசகையை கொடுக்கலீங்களா? இல்ல, சிவமாம் தன்மை பெருவாழ்வு அப்படின்னு வையாபுரியார் ஒரு நூல் போட்டிருக்காரு. ஈரோடு சைவ சிவன் சபையில போட்டாரு. கிடைச்சதுன்னா பார்க்கலாம். திரு ஆமூர் திருவாமூர் திரு ஆகுமூர் என்று சொல்லி பொருள் தர நின்றது என்று சொல்லி நாயனார், அதாவது ஊரின் பெயர் பொருளை விரிக்கின்ற நிலையில் உண்மையை உணர்த்தினார். அந்த ஊருக்கே அவ்வளவு பெருமை. நம்ம நாவுக்கரசு அப்பா அம்மா எல்லாருமே சைவ நெறியில் நின்ற பெருமக்கள். அவங்க எல்லாமே சைவ குடும்பம். அது பெரிய தலத்தின் மேம்பாடு நலத்தது பெருந்திரு தலைவர் என்று சொல்லி சொல்றாருங்க.
ஆங்குவன முளைகள் சுமந்து அணங்குவன மகளிரிடை ஏங்குவன நூபுரங்கள் இறங்குவன மணிக்காஞ்சி ஓங்குவன மாடநிறை ஒழுகுவன வழுவிலரம் நீங்குவன தீங்கு நெறி நெருங்குவன பெருங்குடில்கள். அந்த ஊரை பற்றி மீண்டும் சொல்றாரு. அந்த ஊரின் மகளிரின் இடையிலே அழகிய தனங்களை சுமந்து வருந்துவன, அவர்கள் அணிந்த நூபுரங்களை ஏங்குவன. அதாவது அவங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் சொல்றார். மகளிரை பற்றி அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை பற்றி எல்லாம் சொல்றார். மணிகள் இழைத்த காஞ்சியை இறங்குவன, மாட நிறைகளே ஓங்குவன, குற்றமில்லாத அறங்களே ஒழுகுவன, தீங்கு நெறிகளே நீங்குவன, அதாவது பெருங்குடிகளே நெருங்குவன என்று சொல்லி அந்த அங்க இருக்கக்கூடிய பெண்களை மகளிர்களை பற்றி எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றார். நூபுரங்கள் சிலம்புகள் மணிக்காஞ்சின மணிகளால் இழைத்த ஒரு மேகலை என்று சொல்லி நீங்குவன தீங்கு நெறி அறம்பெருக பாவந்தேய்ந்து ஒளியுமாதலால் அக்காரண காரிய முறையை தோன்ற அடுத்து நீங்குவன தீங்கு நெறி என்று சொல்லி சொல்றாருங்க. மலர் நீளம் வயல் காட்டும் ஐன் நீளம் மதி காட்டும் அலர் நீடு மறு காட்டும் மணி யூசல் பல காட்டும் புலர் நீள இருள் காட்டும் பொழுதுளவர் ஒளி காட்டும் கல நீடு மணி காட்டும் கரை காட்டா பெருவலங்கள் மலர் நீளம் வயல் காட்டும்னார். வயல்கள்ல நீல மலர்கள் ரொம்ப அப்படியே பூத்து கிடந்தது. மைநீளம் அதிகாட்டும் அலர்நீடு மருகுனா மையிட்ட நீளம் போன்ற கண்களையும் பிறைமதி போன்ற நெற்றியும் கொண்ட தாமரை மலர் போன்ற முகமுடைய பெண்கள் அந்த வீதிகளிலே சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்றார். அவர்கள் ஏறி உயக்கும் மணிகள் இழைத்த பல ஊசல்களை காட்டான். ஊசல்கள் அவங்க ஊஞ்சல், பெண்கள் எல்லாம் ஏறி ஆடக்கூடிய ஊஞ்சல்கள் அந்த ஊர்ல இருந்தது. அப்புறம் குமரி இருள் புலர்தற்குரிய நீல நிறம் காட்டும் வைகரை பொழுதானது உளவு தொழில் செல்வோரது கம்பளையை காட்டும் என்று சொல்லியும் பல பண்டங்களும் நிறைந்த மனைகள் அளவுபடாத வளங்களை காட்டும். அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் நிறைய பண்டங்கள் இருந்தது என்று சொல்லி இப்படி எல்லாம் அந்த வளத்தை சொல்றாருங்க. தலத்தின்கண் விளங்கிய தனிப்பதியில் அனைத்து வித நலத்தின்கண் வலுவாத நடைமரபில் குடிநாப்பன் விளக்கின்மனை ஒழுக்கத்தின் மேதக்க நிலைவேளான் குலத்தின்கண் வரும் பெருமை குறுக்கையர்தம் குடிவிளங்கும். நாயனார் அவதரித்தது வேளாளர் குலம். அந்த குடிக்கு பேரு குறுக்கையர் குடி அப்படின்னு சொல்லி பேருங்க. வேளாளர் குலத்துல குறுக்கையர் குடி. நம்முடைய புராணத்துல மொத்தம் 13 வேளாளர் பெருமக்கள் இருக்கிறாங்க. நாயன்மார்கள் 63 பேர், இதுல வேளாளர்கள் தான் அதிகம், 13 பேர் இருக்கிறாங்க. மற்ற இதெல்லாம் வணிகர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் திருநீலகண்ட நாயனார் உடையார் இல்லைங்களா, வேட்கோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குலம். வேடர் கண்ணப்பர் இருக்கிறார், புலையர் நந்தனார் இருக்கிறார். இப்படி எல்லா குலத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க, வணிகர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா வேளாளர்கள் தான் அதிகம், 13 பேர் வேளாளர் பெருமக்கள் நம்மளதுல. அதுல குறுக்கையர் குலம் தான் நாயனார் அவதரித்த குலம் என்று சொல்லி அப்படி உலகத்தில் விளங்கிய அந்த ஒப்பற்ற பதியில் எவ்வித நன்மைகளிலும் வலுவாத ஒழுக்கத்தில் நிற்கும் குடிகளுக்குள்ளே குற்றமற்ற இல்லறத்தினுடைய மேம்பட்ட நிலைகள் உள்ள வேளாளர் குலத்தினுள் வரும் பெருமையுடைய குறுக்கையர் குடி விளங்குவது. இந்த குலம் வேளாளர் குலம், அந்த குடிக்கு பேர் என்னன்னா குறுக்கையர் குடி என்று சொல்லி சொல்றாருங்க. நடைமரபில் குடிநாப்பன நாட்டில் எல்லா குலக்குடிகளும் நல்லொழுக்கத்தில் தவிர்தல் இல்லாது நடப்பன என்று சொல்லி சொல்றாருங்க. பெருமை குறுக்கையர்தம் குடி. குறுக்கையர் குடி வேளாளர் குலத்தில் உள்ள உட்குடிகள் பலவற்றில் ஒன்று. குடியை கோத்திரம் எனவும் உட்குடியை பிரவரம் எனவும் வழங்குவது வடவர் வழக்கு என்று சொல்லி சொல்றார். மறையோர்தம் பெருமனைவாள் தரும நிலவு காசிப கோத்திரத்து ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது அந்தனர் குலத்துல காசிப கோத்திரம் என்று சொல்லக்கூடிய கோத்திரங்க. காசிப கோத்திரம் அப்படின்னு சொல்றது. அக்குடியின் மேல் தோன்றல் ஆயபெருந்தன்மையினார் மிக்க மனை அறம் புரிந்து விருந்தளிக்கும் மேன்மையினார் ஒக்கல் வளர் பெருஞ்சிறப்பில் உளரானார் திக்கு நிலவும் பெருமை திகழவரும் புகழனார். நாவுக்கரசு பெருமானுடைய அப்பாவை சொல்றாருங்க. புகழனாருக்கு இவ்வளவு போடுறாரு பாருங்க. உளரானார் என்று சொல்லி, ஏன்னா நாவுக்கரசு பெருமானையே ஈன்றெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் தவம் செஞ்சிருக்கிறார் இல்லையா. கண்ணப்ப நாயனாருடைய அப்பாவை சொல்ற பொழுது, நாகனை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் எப்படி சொல்லுவார்னா, வெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் அப்படின்னாரு. அப்படின்னா பல பிறப்புகள்ல தவம் செஞ்சதுனால கண்ணப்ப நாயனார் மகனா பெற்றாராம்.
ஆனா அந்த குலத்துல பிறந்ததுனால குற்றமே செய்தார் அப்படின்னு சொல்றார். கண்ணப்ப நாயனாரை ஈண்டெடுக்கக்கூடிய அளவுக்கு தவம் செஞ்சிருக்கிறார் யாரு? நாகன். ஆனா வேடர் குலத்துல பிறந்ததுனால கொல், எரி, குத்து என்று சொல்லக்கூடிய அந்த வேட்டை தொழில், ஆறடைத்து உண்ணுதல், அப்படியே கால்நடைகளை எல்லாம் கவருவது, இந்த மாதிரி தொழிலெல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். அதுக்கு என்ன காரணம்னா அந்த குலத்தினுடைய சார்பு அப்படின்னு சொல்றார். அப்ப ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய தவம் வேணுங்க. ஆமா, நம்முடைய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அம்மாவை பத்தி சொல்ற பொழுது ஒரே ஒரு பாடல் தான், அம்மாவுடைய சரிதமே ஒரு பாட்டு தான். ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையால் அலியாபுரங்கள் எய்தளித்தார் ஆண்ட நம்பிதமை பெயர்ந்தார் இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவருக்கும் முடியாதால் அப்படின்னார். எல்லா இடத்துலயும் முடியாதுன்னு சொல்றாரு பல இடங்கள்ல. யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு இடம் எதுன்னா அதுதான். யாருக்கு? இசைஞானியாருடைய வரலாறு சொல்லு. ஏன்னா அவர் சிவபெருமானுக்கே தோழராக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்திருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவர் சிவபெருமான், அவருக்கே தோழர் சுந்தரர். அப்படி ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்திருக்கிறார். அது எல்லா குலத்தை விட உயர்ந்த குலத்துல அம்மா பிறந்திருக்கிறாங்க. இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியார் அப்படின்னா அந்த குலத்துக்கு அவ்வளவு பெருமை. ஆதிசைவ கோத்திரத்துல பிறந்தவர் நம்முடைய அம்மா இல்லைங்களா? அதான் அதை இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவருக்கும் முடியாதால் அப்படின்னா. அது மாதிரி இந்த இடத்துல இந்த இப்ப புகழனாருக்கு என்ன பெருமை அப்படின்னா நாவுக்கரசு பெருமானையே பிள்ளையாக பெற்றதுதான் பெருமை. அதான் இதுல சொல்றார். அக்குடியின் மேல் தோன்ற ஆய பெரும் தன்மையினார் எல்லா திசைகளிலும் நின்று நிலவும் பெருமை விளங்க வரும் புகழனார் என்ற பெரியவர். எல்லா திசைகளிலும் அவர் புகழ் பரவி இருந்தது அப்படின்னு சொல்றார். அந்த குடியின் பெருந்தலைவராகிய பெருந்தன்மையினை உடையவர், மேற்பட்ட இல்லறத்தை புரிந்து விருந்தலைக்கு மேன்மை உடையவர், சுற்றத்தார் வளரும் பெரும் சிறப்பில் உளராயினார் ஆதலின் அவரே உள்ளவர் ஆயினார் என்று சொல்லி எல்லா சுற்றத்தார்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய அந்த நெறியிலே நின்று அவர் அந்த இல்லறத்தை பேணி காத்தார் என்று சொல்றாருங்க. மனையறம் புரிந்து விருந்தளிக்கு மேன்மை. மனையறத்துக்குரிய கடப்பாடுகள் பல. தென்புலத்தார் துறந்தார்க்கு என்பனவாதி திருக்குறளாக பேசப்படும். அதாவது மனையறத்தில் இருக்கக்கூடிய என்ன செய்யணும்னா தென்புலத்தார் வழிபாடு அப்படின்னா, தென்புலத்தார் வழிபாடு மூதாதையர்களுக்கெல்லாம் நாம கொடுக்கணும். என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அது தென்புலத்தார் வழிபாடு. அப்புறம் துறந்தார்களுக்கு அப்படின்னா துறவிகள் வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு நாம கண்டிப்பா செய்யணும். இப்போ ஒன்றும் இல்லை, துறவிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும், நம்மளால இயன்ற உதவிகளை செய்யணும். இதெல்லாம் நாம செய்யக்கூடிய கடன்கள். திருக்குறள் இதை பத்தி எல்லாம் இருக்கு. தென்புலத்தார் வழிபாடு, தெய்வம் ஓம்புதல், இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட கடன்கள். அதெல்லாமே அவர் போலனார் சரியா செஞ்சிட்டு இருக்கிறார். அந்த மனையறத்திற்குரிய கடப்பாடுகள் பல. தென்புலத்தார் துறந்தார். அப்புறம் விருந்தினர்களையும் உபசரிக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. விருந்தினர்களை எல்லாம் நாம புறக்கணிக்க முடியாது. விருந்தினர்களை உபசரிக்கணும். எல்லாம் பண்ணிடலாம், விருந்தினர்களை உபசரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. வல்லவ பெருமான் அப்படித்தான் சொல்றாரு. மோப்பக்குழையமாம் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னாரு. அனிச்ச மலர் தான் இருக்கிறதுலே மென்மையானது. அனிச்ச மலர் கூட முகந்து பார்த்தா தான் வாடி போகும். ஆனா விருந்தினர்கள் எப்படின்னா முகத்தை கொஞ்சம் மாத்தினாவே வாடி போயிடுவாங்க. எப்பவும் நாம உபசரிக்கிறது அதே மாதிரி உபசரிக்கணும். கொஞ்சம் முகம் மாறுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு, அந்த உறவு முடிஞ்சு போச்சு. ஆமா, தண்ணி சொம்பு தண்ணி வர வேகத்திலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு உபசரிக்கிறாங்க அப்படிங்கறது. கொங்கு நாட்டுல பெரிய சிறப்பு என்னன்னா வந்த உடனே தண்ணீர் கொடுக்குறாங்க பாருங்களா, அது வேற பக்கம் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. கொங்கு நாட்டுக்கு ஒரு தனி சிறப்புன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. அது கொஞ்சம் மாறுச்சுன்னா அடுத்த தடவை அவங்க வரமாட்டாங்க. அதான் வள்ளுவ பெருமான் சொல்லிட்டார், இருக்கிறதுலயே ரொம்ப மென்மையான மலர் அனிச்சோம், அதை விட மென்மையானவங்க யாருன்னா விருந்தினர். மோப்பக்குழையமாம் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்ட்டு. அது விருந்தினரை ஓம்புதல் அப்படிங்கிறது பெரிய ஒரு அறம், பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அது எல்லா இடத்துக்கும் வராது இல்லைங்களா. அதான் அது சோழ நாட்டுல அது நடந்தது. விரும்பினர் விருந்தின் ஆர்ப்பும் அப்படின்னாரு. அதான் சொல்றாரு. அதான் வீதிகள் விளைவின் ஆர்ப்பும் விரும்பினர் விருந்தினர். வீதிகள் எல்லாம் விழா கோலமாக இருந்தது. ஒவ்வொரு வீடுகள்லயும் விருந்தினர்கள் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அப்ப மக்கள் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சாதிகள் நெறியில் தப்பா, தனையரும் மனையில் தப்பான ஒரு பிள்ளைக்கு குழந்தை பேர் இல்லாத வீடுகளே இல்லையா எங்க சோழ நாட்டில்.
அது எல்லாம் என்ன காரணம்னா அஞ்செழுத்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் அப்படின்னாரு. அது மாதிரி இந்த நாயனாருடைய அப்பாவும் அது மாதிரி நெறியை கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார். புரிந்து என்பதனால் வலுவர நினைந்து செய்து என்று குறிப்பு. அறம் புரிந்து என்பதால் பாடமாயின் ஒப்பில் மனையறம் பரப்பினர். நாயனாருடைய அப்பா தான் விருந்தினரை எல்லாம் உபசரிச்சுட்டு இருந்தாரு. நாயனாரு போனவர் தான் மீண்டும் அந்த ஊருக்கு வரவே இல்லை. முழு துறவு நாயன்மார்களையே துறவு நிலையில் நின்று பணி செஞ்சவங்க 2 நாயன்மார் தான். மற்றவங்க எல்லாம் இல்லறத்திலிருந்து பணி செஞ்சவங்க தான். மூர்த்தி நாயனார் ஒன்று, நாவுக்கரசு பெருமான் ஒன்று, 2 பேர் மட்டும்தான் துறவு நிலையில் நின்றவர்கள். நமக்கு துறவு நிலையில நிக்கணுங்கிறது இல்லை. நம்ம குடும்பத்தில எல்லாம் இருந்த கொண்டே நம்ம பணி செய்யலாம். எல்லாருமே அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, கண்ணப்ப நாயனார் ஒரு சிலர் கேட்பாங்க. கண்ணப்ப நாயனார் எப்படின்னா 16 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட தான் இருக்கிறாரு. 16 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட வேடர் சேரியில தான் இருக்கிறார். கன்னி வேட்டைக்கு வந்தவர் மீண்டும் திரும்ப போறதில்லை. அது கொஞ்ச காலம்தான். அதனால 2 பெருமக்கள் தான் நமக்கு துறவு நிலையில் நின்று பெருமானை தொண்டு செய்தவர்கள். நாவுக்கரசு பெருமான், மூர்த்தி நாயனார். ஒப்பில் மனையறம் புறப்பீர் அப்படின்னாரு சிறுத்தொண்ட நாயனர் படத்தில். மனையரம் ரொம்ப முக்கியங்க. மனையரத்தின் வேறாகி நின்ற திருவெண்காட்டு நங்கைவாள் அப்படி மனையரத்தின் வேர் அப்படின்னு சொல்றாரு. பெரிய புராணத்துல நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னா, மற்ற நூலை காட்டிலும் ஒரு மனையரம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணத்துல நம்ம பார்க்க முடியும். ஒரு கணவன் மனைவி, ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாமே இதுலதான் இருக்கு. நல்ல தாய் தந்தையர் ஏவ நான் இதை செய்ய பெற்றேன். மூத்த திருநாவுக்கரசு இலைய எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்பம்மா. அப்ப நாவுக்கரசு பெருமான் வராரு, இலைய எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லிட்டு போகுதுன்னா, நல்ல தாய் தந்தையர் ஏவ இதை நான் செய்யப்பேன். அப்பா அம்மா சொன்னா கேட்கணும் அப்படிங்கறது அங்க சொல்றாரு. சரி, அறுத்துட்டு வந்த இலை எப்படி போடணுங்கிறதையும் சொல்றாரு. ஈர்வாய் வலப்புறம் மரபில் வைத்தார் அப்படின்னாரு. அறிந்த பகுதி வலது பக்கம் வரணும்னு சொல்றாரு. என்னென்ன அறங்கள் நமக்கு இருக்குதோ அத்தனையுமே அங்க சொல்லப்படுது. பெரிய புராணத்துல தான் சொல்லப்படுது. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே எப்படி இருக்கணும் அப்படிங்கறது அங்கதான் சொல்லப்படுது. தாய் தந்தருடைய பேச்சை அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் வில்வத்தைக்கு கன்னி வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது அப்பா அம்மாவை வணங்கிட்டு தான் அப்புறம் போறாரு. தேவராட்டியை வணங்கி அதற்கு பிறகு அப்பா அம்மாவை வணங்கி அதற்கு பிறகுதான் அவர் அந்த வில்வத்தையே கத்துக்கிறதுக்கு போறார். இப்படி எல்லாம் நிறைய இடங்கள் இருக்கு. தர்ம நெறிகள் நிரம்ப இருக்கு. பெரிய புராணத்துல தர்ம நெறிகள் அப்படின்னா அதே ஒரு தலைப்பா நாம எடுத்து பேசலாம். அந்த அளவுக்கு இருக்கு உயர் தர்ம நெறிகள் அப்படின்னு சொல்லி. விருந்தளிக்கு மனையறம் புரிந்து என்றால் விருந்தளித்தலும் கொல்லப்படுமாயினும் இல்லறத்தின் கடமைகளில் விருந்தளித்தல் மிகச்சிறந்ததும் இன்றியமையாததுமாகும் என்று சொல்லி எடுத்துக்காட்ட புகழனார் இதில் தலை சிறந்து விளங்கினமை கூறும் முகத்தால். இது உலகியல் அறத்துல இது விருந்தளித்தல் அப்படிங்கிறது. நமக்கு பெரிய புராணத்தில் அப்படின்னா அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு, அதான் ரொம்ப முக்கியங்க. இது ஒரு அதாவது என்னன்னா இது உலகியல் அறங்கள். பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டதுல ரொம்ப முக்கியமானது மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள் அப்படின்ட்டார். 2 அறங்கள் சொல்றாரு. ஒன்னு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது, இன்னொன்னு திருவிழாவை எல்லாம் பார்த்து நம்ம ஆறுதல் அடைவது அப்படிங்கிறார். திருவிழாவுகளுக்கு எல்லாம் போகணும். பெருமானுடைய திருவிழா எல்லாம் நம்ம பார்க்கணும். திருவாதிரை வருது, திருவாதிரைக்கு போகணும். ஆணி திருமஞ்சனம் வந்தா ஆணி திருமஞ்சனத்துல கலந்துக்கணும். கோயில் தேரோட்டம் வருதுன்னா தேரோட்டத்துல கலந்துக்கணும். எல்லா விழாக்கள்லயும் நம்ம கலந்துக்கணும். அதுதான் சிறப்பு. அதே மாதிரி விழாக்களுக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு கண்டிப்பா நம்ம அன்னம்பாளிப்பு செய்யணும். வெளியூர்ல இருந்து அடியார் வந்தாங்கன்னா அவங்களை சும்மா விடக்கூடாதுங்க. ஒரு அடியார் நம்ம வீட்டுக்கு சாப்பிடாத போனாங்கன்னா நமக்கு அது ஒரு குறைதான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது ஏதாவது ஒன்று சாப்பிட வச்சு நாம அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய புராணத்தில் காட்டக்கூடிய நெறி. அடியார்களுக்கு அன்னம்பாளிப்புக்கு மேல ஒரு அறம் இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் எதுவும் சொல்லல. அதான் சீலமார் பூசை அப்படின்னு சொன்னார். சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை சிவ பூஜை, அவ்வளவுதான். இது என்ன சொல்றாருன்னா சேக்கிழ பெருமான் இளையான்குடிமார் நாயனார் புராணத்துல சொல்றாருங்க. சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி ஏலவார் குழலால் நம்மோடு இடவ வாகனாய் தோன்றி அப்படின்னாரு. அது சீலமார் பூசைங்கிறது அடியார் பூசை சொல்றாரு. அடியார் பூசை செஞ்சதுனால சாமி அம்மா கூட அப்படி இடவ வாகனத்துல காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. காட்சி கொடுத்தது மட்டுமல்ல, எப்படி அருள் செஞ்சாருன்னா, அடியார் பூஜை செஞ்சதுனால நீ எங்க இருக்கணும், சிவலோகத்துல குபேரனுக்கு அதிகாரியா இருக்கணும்னாரு. குபேரன் நீ உன்னை கேட்டுதான் குபேரன் எதுவுமே செய்யணும். குபேரனுக்கு ஆர்டர் போடுறது யார் அப்படின்னா இளையான்குடிமார் நாயனார். ஆமா, இளையான்குடிமார் நாயனார் கேட்காத குபேரன் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். எத்தனை மணிக்கு சொன்னார் தெரியுங்களா? இரவு 12 மணிக்கு மேல இருக்கும்.
அப்ப சாமி வந்து அருள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நேரங்காலம், ராகு காலம், யமகண்டம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்ப வேணாலும் அருள் செய்வார். இரவு 12 மணிக்கு மேல இருக்கு. ஏன்னா அவர் வந்ததே 10 மணிக்கு மேலதான் மழை காலத்துல வர்றாரு. இளையான்குடி நாயனார் புணத்துல மாரிக்காலத்து இரவினில் வைகியோ தாரிப்பின்றிய பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்த பின் பண்புற வேறித்தாரான் விருந்து எதிர்கொண்டனர் அப்படின்னார். நல்ல மழைக்கால இரவு, ஆவணி மாசம், எல்லா வீடும் சாத்தியாச்சு. அந்த ஒரே ஒரு வீடு தான் திறந்திருக்குது. இளையான்குடி மாரநாயர் வீடு எதுக்கு திறந்திருக்குது? யாராச்சும் அடியார் வந்தா எங்க போவாங்க? நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்க. அப்படி வந்தா எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும்னு அவங்க 2 பேரும் கதவை திறந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 நாளா சாப்பிடல. அதான் சொல்றார், மாரிக்காலத்து இரவினில் வைகியோர் சொல்லுவார் பாருங்க, தாரிப்பின்றியே பசிதலை கொள்வது. தாரிப்பு அப்படி இன்றினா எந்த ஒரு ஆதரவும் இல்லாம கணவன் மனைவி 2 பேரும் பசியோடு இருக்கிறாங்க. பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புறனர். எல்லா வீடு கதவுகளும் அடைச்சாச்சு. அந்த நேரத்துல பார்த்து வராரு, அவங்களுக்கு இவங்க உணவு படைச்சாங்க. அப்படிங்கறத நம்ம சரிதம் இல்லைங்களா? அதனாலதான் வந்து ஏலவார் குழலால் இந்த இடவாகனாய் தோற்றுகிற இடத்துல சீலமார் பூசை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் அது சரியத்தில் இருக்கு. அத கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எப்படி சிவத்தொண்டு செய்யறது அப்படிங்கறது அந்த சரியத்துல தான் பார்க்க முடியும். அந்த சரியத்துல தான் 2 பேரும் சேர்ந்து எப்படி அடியார்களுக்கு அன்னபாலிப்பு செய்யறது. கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துக்குவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி இரவு நேரத்துல வந்துட்டாரு, என்ன செய்யறது? அம்மா கிட்ட கேட்கிறாரு, ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்தார், இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையாய் தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என்ன அப்படின்னார். தபோதனர் தீரவே பசித்தார். தபோதனர் தவத்தைய தனமாக உடையவர். தவத்தைய தனம், தவம்னா என்னன்னா சிவபூஜைய தவம்னாரு. இப்ப ஒரு தவ யோகி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. மீண்டும் அவரே சொல்றாரு, இமக்குல கொடைப்பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவல் ஊட்டுமாறு எங்கன மனங்கன்னு மறுபடியும் நாயனாரே சொல்றாரு. அதுக்கு அம்மா சொல்றாங்க, நல்ல வளமான காலத்துல வந்திருந்தாங்கன்னா எத்தனையோ செஞ்சிருப்பேன். எனக்கு தீவினை, அதனால அவங்க இப்ப வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு வந்தவர் மேல தப்பு சொல்ல, என்னுடைய தீவினை அப்படி வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு யோசனை சொல்றேன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க, நேத்து பகல்ல போய் வயல்ல விதைச்சிட்டு வந்தீங்க நெல்லு. இப்ப மழை வந்திருக்கிறதுனால அந்த மலையில அதெல்லாம் மிதந்துட்டு இருக்கு நெல்லு. அதை போய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தக்கவாறு அதெல்லாம் கழுவி அதையெல்லாம் வறுத்து இந்த உம்மியெல்லாம் போக்கி இப்படியெல்லாம் சோறு போட முடியுமான்னு யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம அப்படியெல்லாம் போடுற மாதிரி இருந்தா நம்ம இந்த வேலையே வேண்டாம் சாமி நமக்கு அப்படின்ட்டு ஓடியே போயிடுவோம். அம்மா சொல்றாங்க, அதை எடுத்துட்டு வந்தா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, தலை மேல கூடைய வச்சுட்டு போறார். அப்படி போயிட்டு வர வரைக்கும் அந்த அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியங்க. வந்தவின் மனைவி யாரும் வாய்தலில் நின்று வாங்கி அப்படின்னாரு. அவர் எப்ப கூடையை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போனாரோ அப்பவே அம்மா வாசப்படிக்கு வந்துட்டாங்களாம். வாசப்படியிலேயே நின்றுட்டு இருக்கிறாங்களாம். எப்ப வருவாரு எப்ப வருவாரு எப்ப வருவாரு. அப்படியே வந்த உடனே அந்த நெல்லை வாங்கி சேற்றையெல்லாம் அலம்பி அப்புறம் பார்த்தா அதை வறுக்கிறதுக்கு விறகு இல்லை. அதான் சொல்றாரு அம்மா சொல்றாங்க, செந்தலல் தீயை மூட்ட விறகில்லை என்ன மேலோரம். சாமி விறகு இல்லைங்க கரவனார்கிட்ட கேட்டாங்களா. உடனே அவர் என்ன பண்ணாராம், குடியிருக்கிற வீட்டுல தாழ்வாரம் ரொம்ப முக்கியங்க. அந்த காலத்துல பெரிய டெரஸ் பில்டிங் எல்லாம் கிடையாது. வீட்டுல தாழ்வாரம்னு ஒண்ணு இருக்கும். அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார் அப்படின்னாரு. அந்தமில் மனை அப்படின்னா அவ்வளவு சிறப்பான ஒரு வீடு. அந்த மனையனுடைய தாழ்வாரத்தை அறுத்து கொடுத்தார். அப்படி அறுத்து கொடுத்த உடனே அரிசி எல்லாம் ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வேற ஒண்ணுமே வீட்டுல இல்ல. அப்ப மீண்டும் அம்மா கேக்குறாங்க, கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரே அப்படின்னு. காய்கறி வேணும்ல, காய்கறி வேணும், சாப்பாடு வேற வேணும். சாப்பாட்டை மட்டும் வச்சு என்ன செய்யறது? அப்பதான் வந்து அவர் என்ன செஞ்சாரு, ஒரு வீட்டுக்கு பக்கத்தால முளைப்பு கீரை எல்லாம் முளைச்சிருந்தது. அங்க போய் அந்த எல்லாம் வேரோட பிடுங்கிட்டு வர. அதான் சொல்றார், பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கும் நல்கு அப்படின்னா. அந்த கீரையை ஒவ்வொன்றா பிடுங்கிறது எப்படி இருந்தாலும் அவருடைய ஆணவ மலத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய மூலகன் மத்தியே பிடுங்கினமா இருந்ததுதான். அது சேக்கிழ பெருமாள் பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கும் நல்கினாரு. இப்படி எல்லாம் வந்து ஒரு கணவன் மனைவி சேர்ந்து அப்புறம் எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் எப்படின்னா 4 வகையான உணவு அறுசுவையோட இருக்கணும். அந்த கீரையிலேயே தண்டு தனியா, தலை தனியா, கடையிறது தனியா, இப்படி எல்லாம் 4 வகையா செஞ்சுட்டாங்களாம். எல்லாம் செஞ்சுட்டு கணவன்கிட்ட போய் வந்து
கரியமுதான காட்டி அப்படின்னு கணவனாரை அழைத்து கரியமுதான காட்டி, வாங்க வந்து பாருங்க எல்லாம் சரியா இருக்குதான்னு அப்படியெல்லாம் காட்டி, அதற்கு பிறகு 2 பேரும் போய் சாமி அப்படியே படுத்திருக்கிறார், தூங்குற மாதிரி, அவர் தூங்குறவரா படுத்திருக்கிறார். அங்க போய் 2 பேரும் நின்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, அழுந்தி இடரில் நீங்கி அடியனேன் உய்ய என்பான் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்த அருள்கை என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படின்னு 2 பேரும் போய், சாமி நாங்க ரொம்ப துன்பத்தில் இருக்கிறோம், நீங்க வந்து அமுது செஞ்சா எங்களுடைய துன்பம் கொஞ்சம் குறையும், வாங்க சாமி அப்படின்னு 2 பேரும் போய் எழுப்புறாங்க. அப்ப சாமி வந்து என்ன பண்ணாருன்னா, ஜோதி பிளம்பா நிக்கிறார். அவர் இதுக்கு மேல அவரால் படுத்திருக்க முடியுமா என்ன, அப்படி ஜோதி பிளம்பா நிக்கிறாரு. ஜோதி பிளம்பா நின்னா வந்தது சாமி தான் அவங்களுக்கு தெரியுமில்ல, மகிழ்ச்சி அடையல, அவங்க திகைத்து நின்றார். திகைத்து அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் தயார் இருக்குது, சாப்பிடாம போயிட்டாரேன்னு வருத்தப்பட்டாங்களா 2 பேரும். சாமி தான் வந்தார் அப்படின்னு தெரிஞ்சும் கூட சாப்பிடாம போயிட்டாரு அப்படின்னு அந்த திகைப்பு திகைத்து அப்படின்னு சொல்லுவார். இப்படி எல்லாம் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எப்படி அடியார் தொண்டு செய்யறது அப்படிங்கிறது பெரிய புராணத்துல, இளையான்குடி நாயனர் புராணத்துல இருக்கு. ரொம்ப விரிவா இருக்கிறது அந்த புராணம், நிறைய இடத்துல இருக்கு, ஆனா ரொம்ப அதே மாதிரிதான் சிறுத்தொண்ட நாயனர் புராணம். சிறுத்தொண்ட நாயனர் புராணத்திலேயே ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அம்மா ரொம்ப விஞ்சி நிற்பாங்க எல்லா இடத்துலயுமே. நாயனாருக்கு வந்து அவ்வளவு பக்கபலமா இருப்பாங்க. அதனாலதான் மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்றேன். எதுக்காக சொல்றோம்னா, நம்ம உலகியல் அரங்கில் அத்தனையும் இருக்கு. அதே மாதிரி திருவருள் அந்த பதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலையும் நம்ம பணி செய்திருக்கிறாங்க நம்ம அடியார்கள் சொல்றார். புகழனார் வந்து புகழனாரே அவ்வளவு பெருமையுடையவர். அதான் சொல்றார், விருந்தளிக்கு மனையறம் புரிந்துனர், மனையறம் புரிந்து விருந்தளிக்கக்கூடிய சிறப்பிலையும் சிறந்து விளங்கினார் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். திக்கு நிலவும் பெருமை திகழ ஒரு விருந்தளித்ததனாலும் ஒக்கல் வளர்வரும் சிறப்பினாலுமே என்று உலகுக்கு வழிகாட்டியர்கள திலகவதி அம்மையாரையும் மருள்நீக்கியாரையும் பெற நின்ற சிறப்பினாலும் என்று உணர்த்துவார் என்று சொல்லி திகழவரும் என்று சொல்லி சொல்றார். திக்கு நிலவும் பெருமை திகழ, திக்குனா திசைகள், 8 திசைகளிலும் அந்த பெருமை விளங்கக்கூடிய அளவுக்கு புகழனார் வந்து அந்த குடும்பத்தை நடத்தி இருந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. சரி, அப்படி இருக்கக்கூடிய புகழனாருக்கு மனைவியாக வாய்க்கப்பட்டது யாருன்னா மாதினியார் இல்லைங்களா. புகழனார் மாதினியார் அம்மா எப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. கணவன் இறந்ததுக்கு பின்னாடிங்க 2 குழந்தை இருக்கு. நாவுக்கரசு பெருமானும் திலகவதியார் இருக்கிறாங்க. அதையெல்லாம் ஒரு துகளா மதிச்சாங்களா அம்மா. கணவனே போயாச்சு நீ என்ன அப்படின்னு சொல்லி கூடவே போயிட்டாங்க. ஆமா, அதுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்குது, ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அதெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கல. அதுதான் கற்புடைய மாதினியார் கணவனாருடன் சென்றார் அப்படின்றார். மாதினியாரை பத்தி சொல்றார். புகழனார் தமக்குரிமை பொறுவில் குல குடியின்கண் மகிழவரும் மனமுணர்ந்த மாதினியார் மணிவயிற்றில் நிகழுமலர் செங்கமல நிறையதலின் அகவையனில் திகழவரும் திருவனைய திலகவதியார் பிறந்தார். திலகவதி அம்மா அவதாரம் செஞ்சுட்டாங்க. திலகவதி அம்மா பிறந்தாச்சு. புகழனாருக்கு உரிமையாகிய ஒப்பற்ற குலமும் குடியும் கூடிய மரபிலே மகிழ்ச்சி தரத்தக்க திருமணம் உணர்ந்த மாதினியார் என்னும் அம்மையாரின் மணிவயிற்றின் இடமாக, அம்மா பேரும் மாதினியார். நிறைய குழந்தைகளுக்கு பரவாயில்ல மடியார்கள் மாதினியார்னு வச்சிருப்பாங்க, திலகவதியார்னு வச்சிருப்பாங்க. ஆமா, இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. அப்படி மாதினியாருடைய மணிவயிற்றின் இடமாக நிகழும் மலராகிய செந்தாமரையின் ஒழுங்குபட்ட இதழ்களினுடைய உள்ள பொருட்டில் விளங்க வரும் திருமகளை போன்று, அது தாமரையில் இருக்கக்கூடிய ஒரு திருமகளை போல திலகவதியார் வந்து பிறந்தருளினார் என்று சொல்லி சொல்றார். உரிமை பொறுவில் குலக்குடி என்று சொல்லி சொல்ற மனம் செய்தற்குரிய உறவு முறைங்க. ஒரே குடியா இருந்தாலும் அதுல மனம் செய்ய, இப்ப நம்மளதுலயே அந்த கோத்திரம் குலம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி மனம் செய்யக்கூடிய குலத்துல அம்மா இருக்கிறாங்க. அதை திருமணம் செய்து மாதினியார் புகழனார் என்றதனோடொப்ப இயற்பெயராக இதும் காரண குறியீடாயும் பொருள் தரும் வண்ணம் மணி வயிறு என்று, மணி வயிறுனா அழகிய வயிறுன்னு அர்த்தங்க, மணி வயிற்றின் இடமாக என்று சொல்லி சொல்றார். மாதினி யாவர் திருமல செங்கமல நிறையதலின் அகவயலின் என்று சொல்லி சொல்றாருங்க. திரு அணைய உருவம் பற்றி வந்தவங்க செம்மலர் மேல் திருவனைய அப்படின்னு சொல்லி சொல்வது போல லட்சுமி போன்ற அழகுடைய பெண் அப்படிங்கிறது திரு அணைய அப்படின்னு சொல்லி சொல்றார். திலகவதியார்னா புகழனார் மாதினியார் என்றவற்றில் போல
ஈண்டும் இயற்பெயர் காரண குறிப்பு. திலகவதியார் அப்படிங்கிறது அப்பா அம்மா வச்ச பேரு திலகவதி அம்மாவுக்கு. மேல் வரும் பாட்டில் மருள் நீக்கியார் என்ற பெயரும் இவ்வாறே வருவது காண்க. அதனை ஆண்டு ஆசிரியர் விரித்து கூறுவதும் குறித்துக் கொள்கின்ற. திலகம் நெற்றி போட்டு, நெற்றிக்கு சிறப்பு தருவது குலத்துக்கும் சைவத்துக்கும் திலகம் என்றாலுமாம். அதாவது சைவத்துக்கே ஒரு திலகம் போல அம்மா இல்லைங்களா? ஏன்னா நாவுக்கரசு பெருமானை நமக்கு கொடுத்த பெருமை அம்மாவுக்கு உண்டு. அதனால திலகம். அது சாமி என்ன சொல்ற, சைக்கிள பின்னாடி சொல்ற தூண்டுதவ விளக்கணையார் அப்படிம்பார். எல்லா விளக்கையும் எரியுது, அந்த விளக்கையெல்லாம் தூண்டுவதற்கு, அந்த விளக்கையெல்லாம் பொருத்துறதுக்கு ஒரு விளக்கு வேணும் பாருங்க. அது மாதிரி திலகவதி அம்மா, அதாவது தூண்டுதவ விளக்கணையார் அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப திலகவதி அம்மா பிறந்தாச்சு. அதுக்கு அடுத்தது நாவுக்கரசு பெருமான் அவதரிக்கிறார். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டகன்றதன் பின் அலகில்களை துறை பார்க்கலாமா? நேரம் ஆயிடுச்சுங்களா? இது ஒண்ணுமே நேரம் ஆயிடுச்சுங்களா? இல்ல அடுத்த வாரம் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய ஞான சம்பந்த பெருமானு இதோட சேர்த்து சொல்லணும். அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்களா? ஏன்னா நாவுக்கரசு பெருமான் பிறந்ததுக்கான காரணங்கள் கூட குறைவா தான் சொல்றாரு. ஞான சம்பந்த பெருமான் அவதரித்ததுக்கான காரணம் 20 காரணம் சொல்றாரு. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு 20 காரணம். அது இதோட சேர்த்து சிந்திச்சா நல்லா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நாவுக்கரசு பெருமான் அவதரித்ததை ஒரு பாட்டுல சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமான் அவதரித்ததை 6 பாட்டுல சொல்றாரு. 6 பாடல்ல 20 காரணம் சொல்றாரு. ஒரு குழந்தை அவதரிக்குதுன்னா அதுக்கு அத்தனை காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டு நம்ம அடுத்த வாரம் சிந்திச்சுக்கலாம். 18வது பாட்டு அடுத்த வாரம் சிந்திக்கணும். இது அவசர அவசரமா சொல்லக்கூடாது. இது அவதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வாரமே அம்மாவுக்கு திலகவதி அம்மருடைய மனம் பேசுறது எல்லாமே அடுத்த வாரம் வந்துடும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம். பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. வேற ஏதாவது வகுப்பு இருக்குதா சொல்லணுங்களா? நாளைக்கு திருவாசம் முற்றுவதல் இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. மேல ஆகிட்டு ஐயா, இதை ஆஃப் பண்ணிருங்க. பரமசிவ ஐயா, ரொம்ப நேரம் ஆயிரும்.